பதியினுடைய உண்மை இயல்பு என்ன அப்படின்னு ஆசிரியர் சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா, சத்தாயுள்ள சிவம் என்று உணரற்பாற்று. என்னாச்சு? சத்தாயுள்ள சிவம் என்று ஆசிரியர் சொல்லியிருக்கிறதுனால சிவம் சத்தாய் உள்ளது, எனவே சித்தாயில் உள்ளது என்பது தானே விளங்கும். எனவே இந்த இரண்டாவது அதிகரணத்தில் முதல் வெண்பா, எடுத்துக்காட்டு வெண்பா, முதல் வெண்பா மாயாவாதிகளை மறுக்க எழுந்ததுங்க. யாரை மறுத்து இந்த வெண்பா செய்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கொள்கை என்ன, அந்த கொள்கையை மறுப்பதில் இங்கே என்ன இருக்குது அப்படின்னு காட்டும்போது, சத்தாயுள்ள சிவம் என்று சொல்லும்போது பக்கமே 166 பாருங்க. விளங்கி தோன்றும் பொருளை பிரகாசம் என்றார், விளங்கி தோன்றாத சூனியத்தை அப்பிரகாசம் என்றார். எடுத்துக்காட்டு வெண்பா, எண்ணிய சத்தன்று அசத்தன்றாம் என்றால் என் கண்ணி உளது என்றல். மீகண்டான் எண்ணி அறிய, மீகண்டான் எண்ணி அறிய இரண்டாம் அசத்து ஆதல் சத்தாம் அறிவறியா மேய்ச்சிமன்தான். ஓரளவு வெண்பாவை படிக்கும் போது நம்மளுக்கு பொருள் கொஞ்சம் விளங்குங்க. பாருங்க, இதன் பொருள் எண்ணிய சத்தன்று அசத்தன்று என்றார். ஏங்க, எண்ணிய சத்தென்று அசத்தன்று என்றால் அதாவது பரபிரம்மமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் விவகார நிலையில் சத்தும் அன்று அசத்தும் அன்று. இது யார் சொல்றாங்க? மாயாவாதி என்ன சொல்றாங்க? விவகாரம் என்று சொல்லக்கூடிய உலக நிலையில அது சத்து பொருளும் அல்ல அசத்து பொருளும் அல்ல என்று நீ கூறினாள் என்றால் உளது என்றல் அங்கனம் இரண்டும் அன்றி இன்னது என சொல்ல உண்ணாத அடைவசனமாய் ஒரு பொருள் உள்ளது என்று நீ கொள்ளுதல். கீழே இதன் பொருள் படிக்கணும் பாருங்க. விவகாரத்தில் தான் சத்து அசத்து என்று தோன்றுவது அன்றி முக்தி நிலையில் பரமார்த்தமாகிய பரபிரம்ம பொருள் சத்துமன்று அசத்துமன்று என்றார் நீ சொல்வாயானால் அந்த இரண்டும் இல்லாத ஒரு பொருள் உண்டு என்று எந்த பிரமாணத்தை கொண்டு கூறுவது என்று கேட்டார். இப்போ விவகாரம் அப்படின்னதுங்க நடைமுறையில தான் பரபிரம்ம பொருளை நீ என்னன்னு சொல்ற? சத்துன்னு ஒரு இடத்துல சொல்ற, அசத்துன்னு நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க. விவகாரத்தில் தான் சத்து அசத்து என்று தோன்றுவன அன்றி. உங்களுக்கு விவகாரத்துல என்னதுங்க, நடைமுறையில தான் அப்படி தோன்றுது. ஆனா முக்தி நிலையில பரமார்த்தம் என்னதுங்க, பிரம்மப்பொருள், பரமார்த்தமாகிய பரபிரம்ம பொருள் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல என்றால் என்று நீ கூறினாள். என்றால் என்ன அர்த்தங்க? மாயாவாதியே, நீ அப்படி சொன்னேனா, அப்படி நீ சொல்வாயானால் அந்த இரண்டும் இல்லாத ஒரு பொருள், எந்த இரண்டும் இல்லாதது? சத்தும் அல்லாது அசத்தும் அல்லாத ஒரு பொருள் உண்டு என எந்த பிரமாணத்தை கொண்டு நீ கூறுகிறாய்? எந்த பிரமாணத்தை வச்சுட்டு சொல்ற அப்படின்னு கேட்டா என்ன சொல்ற? பிரமாணம் உண்டுன்னு சொல்லிட்டா. பிரமாணம் உண்டு என்று கூறினால் அந்த பிரமாணத்தினால் அளக்கப்படும் பொருளாய் அறியப்படுவது ஆகும். படவே அசத்து என்று கூறவர். நீ பிரமாணத்தினால் அறியப்படுன்னு அவன் ஒத்துக்கிறான்னு வச்சுக்க, அந்த பொருள் என்ன பொருளை போய் முடிஞ்சிடும்? அசத்துன்னு போய் முடிஞ்சிடும். அதுக்கு பயந்துக்கிட்டு பிரமாணம் உண்டு என்று கூறினால் அந்த பிரமாணத்தினால் அளக்கப்பட பொருளாய் அறியப்படுவதாகும். படவே அசத்து என்று கூறவர். அதற்கு அஞ்சி சத்தும் அன்று அசத்தும் என்று கூறுவதற்கு பிரமாணம் இல்லை என்று கூறுவாயாயன். அசத்துன்னு சொல்ல முடியாது, சத்துன்னு சொல்ல முடியாது என்று நீ சொல்ல வர. எதுக்கு அஞ்சி, எதுக்கு பயந்துக்கிட்டு? உள்ளதுன்னு சொல்லிட்டு நான் பிரமாணத்தின் வாயிலாய் அறியப்படும் பொருள் சொல்லிட்டு நான் அந்த பொருள் என்ன ஆயிடும்? அது அவங்களுக்கு அசத்துன்னு ஆயிடும். அதுக்கு பயந்துட்டு என்ன சொல்ற? நீ ஒரு பிரமாணத்தால் அறியப்படாதுன்னு சொன்னேன்னா அப்படி அறியப்படும் படவே அசத்து என்று கூறவும். அதற்கஞ்சி சத்துமல்ல அசத்துமல்ல என்று கூறுவதற்கு பிரமாணம் இல்லை என்று கூறுவாயாயின். எப்படி சொல்ல முடியாது? அந்த பொருளை என்ன பண்ண முடியாது? சத்துன்னு சொல்ல முடியாது, அசத்துன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல வந்தீங்கன்னா, மெய்கண்டான் எண்ணி அறிய இரண்டு அசத்தாம், பிரமாணங்களால் அறியப்படாதது சூனியமாய் அசத்தேயாகும். இவ்வாறு பிரத்யட்சம் முதலிய பிரமாணங்களால் அறியப்படுவதும் அறியப்படாதமாய் இரண்டும் முதல் அதிகரணத்தில் கூறியபடி
உண்மை இயல்பை உணர்ந்தவன் ஆராய்ந்து அறியும் போது அசத்தே ஆகும். மாயாவாதிகள் பிரம்ம பொருளை அறிய முடியாது, அது அறியப்படாதுன்னு சொன்னா அசத்தாயிடுமே அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்க பயந்துகிட்டு, அது அறியப்படுவது தான் ஆனால் அறியப்படாது. இரண்டு தன்மையும் மாற்றி மாற்றி அனிர்வசனம். அவங்க அதுக்கு ஒரு பொருள் வேணும் வச்சிருக்கிறாங்க வார்த்தை அனிர்வசனம். சொல்ல உணாது, சத்தும் இல்லை அசத்தும் இல்லை, அது சொல்ல உணாத பொருள். ஏதாவது ஒரு நிலையில் நில்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னங்கிறாங்க, அது அனிர்வசனமாய் போகும். கீழே பாருங்க, ஆதல் சத்தாம் அறிவறியா மெய் சிவன் தாளாம் ஆதலா சாந்தோக்கியம் முதலிய உபநிடதங்களில் சத்து என்று கூறப்படுவதாயும் சுட்டறிவாகிய அளவைகளால் அறியப்படாத உள்ள மெய்ப்பொருள் சைவ உபநிடதங்களிலும் சைவ ஆகமங்களிலும் அந்நியமின்றி நின்று உணரும் அனுபவ ஞானத்திற்கு எட்டுவது என்று கூறப்படும் சிவன் அருளாவதே அன்றி சூன்யம் அன்று. அதாவது பரபிரம்மமாகிய மெய்ப்பொருள், மீண்டும் பெரியப்பொருளுக்கு வாங்க, எண்ணிய சத்து அன்று அசத்தும் அன்று அப்படின்னா, அதாவது பரபிரம்மமாகிய மெய்ப்பொருள் பிரம்மப்பொருள் விவகார நிலையில் சொல்லப்படும் போதுதான் சத்தும் அல்ல அசத்தும் அல்ல. விவகார நிலையில சத்தும் அசத்து என்று சொல்லப்படுகிற நிலையில என்று நீ கூறினார் அங்கனம் இரண்டும் அல்லாது இன்னது என சொல்ல ஒண்ணாத அனிர்வசனமாய் ஒரு பொருள் உள்ளது என்று நீ கொள்ளுதல் எப்பிரமாணத்தை கருதி இன்ன பிரமாணம் கொண்டு துணியப்பட்டது என்று கூறினால் அந்த பிரமாணத்துக்கு அப்பொருள் புலப்படுவதாய் சத்து அசத்து என்பவற்றுள் ஒன்றாகிவிடும் என்று அஞ்சி யாதொரு பிரமாணம் இல்லாமலே அப்பொருள் சொல்லப்படுவது என்று நீ கூறினால் மெய்ப்பொருள்களை உண்மை அனந்தோன் ஆதாயமிடத்து பிரமாணத்தால் அறியப்படுவதும் யாதொரு பிரமாணமும் இல்லாதமாகி இரண்டுமே அசத்தாய் முடியும். அதாவது பிரமாணத்தால் அறிஞ்சாலும் சரி, யாதொரு பிரமாணத்தினால் அறிய முடியாமல் போனாலும் சரி, அந்த பொருள் என்னவா முடியும், அசத்தாயிடும். ஆதலால் உபநிடதங்களில் சத்து என பொதுவாக குறிக்கப்படுகின்ற சுட்டறிவால் அறியப்படாத மெய்ப்பொருள் சைவ ஆகமங்களில் சிறப்பாக கூறப்படுகின்ற சிவனது திருவருளேயாம் நீ கூறும் சூனியம் அல்ல. உபநிடதங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய நிலையில அந்த மெய்ப்பொருள் எப்படி சொல்றாங்க, சத்து. அது சிவாகமங்கள் எப்படி சொல்லப்படுதுன்னு கேட்டீங்கன்னா அதை சிவம் என்று சொல்லப்படுகின்ற நிலை, அது சிவனது திருவருள். உபநிடதங்கள்ல பொதுவாக உபநிடதம் என்பது என்னங்க, வேதத்தினுடைய விரிவு, வேதாந்தம் வேதத்தினுடைய முடிவு, வேதாந்தம் தான் என்னதுங்க உபநிடதம். வேதாந்தம்ங்க மாயாவாதிகள் சொல்ற வேதாந்தம் அது அல்ல, அது வேதாந்த கொள்கை. வேதத்தினுடைய முடிவு, முடிந்த முடிவுனதுங்க உபநிடதம், 108 உபநிடதம். அந்த உபநிடதங்கள் ஒரு உபநிடதமா இருப்பது சாந்தோக்கியம். அந்த உபநிடத்துல இறைவன் பிரம்ம பொருளை அது அப்படின்னு பொதுவா சொல்லியிருக்கிறாங்க. அதை சிவாகமங்கள் என்று சொல்லக்கூடிய ஞான பகுதிகளில் அந்த அதுவை சிவன் என்று சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ இந்த கீழே பாருங்க, தெளிவுரை சொல்லும் பொழுது அசத்து அன்று ஆம் என்றதில் உள்ள ஆம் அசை வேதங்களில் சத்து என்று ஓதப்படும் பரபிரம்ம பொருள் சிவஞானமாகிய உண்மைஞானத்திற்கு எட்டப்படும். அது நாம் கூறும் சிவமே அன்றி சூனியம் அன்று. சூனியமும் அழிகின்ற பொருளும் ஆகிய இரண்டும் அசத்தே ஆகும். பிரம்மப்பொருள் உண்டு என்பதற்கு பிரமாணம் கூறினால் பிரமாணத்தால் அளக்கப்படும் பொருள் யாவும் அழிகின்ற பொருளாகலின் பிரம்மப்பொருள் சிவஞானமாகிய உண்மை ஞானத்தினால் மட்டுமே அறியப்படுவதாகும் என்பது பெறப்படும். அப்போ இந்த வெண்பாவில் மெய்கண்டார் நமக்கு உணர்த்த வந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் சிவஞானத்திற்கு மட்டுமே எட்டுவார். கருவிகரணங்களுக்கு பாசஞானத்திற்கும் பசுஞானத்திற்கும் எட்ட மாட்டார். இந்த நூற்பாவில் மெய்கண்டார் உணர்த்த வந்த கருத்து, கருவிகரணங்களால் இறைவன் அறியப்படான், மெய்ஞானமாகிய சிவஞானத்தினாலேயே எண்ணிய சத்தும் அன்று அசத்தும் அன்று சொல்ற இந்த நூல் வெண்பாவின் வாயிலாக. இனி அடுத்து 2வது வெண்பா பாருங்க. முதல்ல இப்போ நம்ம வெண்பா எதுக்குன்னு படிச்சிருக்கிறோம், ஆசிரியர் மேற்கோள் சொல்றார். அது என்னது, ஆசிரியர் சொல்ல வந்த
அந்த கருத்தை வலியுறுத்துவதான சித்தாந்த துணிவு ஏது. ஏதுவை நிலைநாட்டுவதற்கு எடுத்துக்காட்டுகின்ற ஏவு எடுத்துக்காட்டு வெண்பா. அது என்ன, ஒரு வேற இடத்துல சொல்லப்பட்ட ஓமையை எடுத்து சொல்லணும். இப்போ வேதங்கள்ல இறைவனை பொதுவாக அது என்று வேதாங்க உபநிடதங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட அது பொதுவாக சொல்லப்படுகின்ற அது சிவாகமங்கள்ல சிவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு இந்த வெண்பாவில் சிவாகமங்கள்ல சொல்லப்பட்ட செய்தியில சிவன்னு சொல்லப்பட்ட இவங்க என்ன எதை எடுத்துக்கிறாங்க, வேதங்கள்ல சொல்லப்பட்ட அதை எடுத்துக்கிறாங்க. அதுன்னு சொல்லப்பட்ட பொருளை எடுத்துக்கிட்டு அதுன்னு சொன்னாவே அது என்னதுங்க, அதுன்னு சொன்னா அதுக்கு பொருள் என்ன படிச்சோம், அதுன்னு சொன்னா அது ஒரு வாற்றானோ நீங்க அப்படியே இங்க மேற்கோள் படிச்ச இடத்துக்கு வாங்க. மேற்கோள் படிச்ச இடத்துல 163வது பக்கத்துல இதன் பொருள் படிச்சோம் இல்லைங்களா, அதுல பாருங்க, அந்த முதற் பொருள் இஃது என்று பிரமாணங்களால் அறியப்படாமை பற்றி 163வது பக்கத்துல 7வது வரி கடைசியில் பாருங்க, இஃது அந்த முதற் பொருள் பிரம்ம பொருள் இஃது என்று பிரமாணங்களால் அறியப்படாமை பற்றி என்ன சொல்லப்படும், அதுவே அவங்க அதை மாயாவாதிகள் என்ன எடுத்துக்கிட்டான்னு கேட்டீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டாங்க. அவன் பிரமாணங்களால் அறியப்பட மாட்டான் அப்படின்னு சொன்னதை எடுத்துக்கிட்டு நீ சொல்ற அதுவே சைவ ஆகமங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கீங்கன்னா அந்த பொருளை எதனால் அறிய முடியாது, வாக்கு மனாதீதங்களால் அறிய முடியாது. கோசரப்படுவான். எதுக்கு கோசரப்படுவான், பதிஞானத்தினால் அறியப்படுவான். அப்படி அறியப்படுகின்ற செய்தியை உணர்த்த வந்த வெண்பா இந்த முதல் வெண்பா, எண்ணி சத்தன்று அசத்தன்று. நீ ரெண்டாவது இந்த எடுத்துக்காட்டு வெண்பா என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, இறைவன் வாக்குகளுக்கும் மனங்களுக்கும் எட்ட மாட்டான் அப்படின்னு தார்க்கிகிற மறுக்கருக்கு எழுந்தது இந்த வெண்பா. கீழே பாருங்க, உணர்ப அசத்தாதல் ஒன்று உணராது ஒன்றை உணரும் நீதான் உணராய் ஆயின் உணரும் முன்னில் தான் இரண்டாம் மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் தான் இரண்டாய் காணான் தமி. இந்த வெண்பா முதல்வன் வாக்கு மனங்களை கடந்து நிற்பவன் அப்படின்னு வலியுறுத்துவதற்கு இந்த வெண்பா எதுக்குன்னு முதல் புரிஞ்சுக்கணும். கீழே கொடுத்துருக்கார் இல்லையா, முதல்வன் வாக்கு மனாதீதமானவன். அப்ப யாரை மறுக்கிறார், தார்க்கிகரை மறுக்க. தார்க்கிகர் என்ன சொல்றாங்க, வாக்கு மனங்களுக்கு எட்டுகின்ற பொருள்லாம் சத்து பொருள், அறியப்படக்கூடிய பொருள் இல்லை அவங்க கருத்து. ஆனா இறைவன் எப்படிப்பட்ட பொருள், வாக்கு மனங்களுக்கு எட்ட மாட்டான். தார்க்கிகர் என்ன சொன்னாங்க, முதல்ல நம்ம நூற்பா பார்க்கும்போது என்ன பார்த்தோம் கேட்டீங்கன்னா, உலக பொருளை எப்படி வாக்கு மனங்களால் அறிகிறோமோ கருவிகளால் அறிகிறோமோ அதை போல முதல்வனும் கருவிகளால் அறியப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கருத்தாங்க மேற்கோள்லையே மறுத்தார், முதல் மேற்கோள்லையே. இங்க அதை வலியுறுத்துவதற்கு என்ன ரெண்டாவதுன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் வாக்கு மனாதீதத்திற்கு எட்டப்பட மாட்டான் அப்படின்னு வெண்பாவின் வாயிலாக எடுத்துறார். பாருங்க, இதன் பொருள் உணர்வ அசத்து உன்னுடைய ஏவலால் விடயங்களை அறியும் கருவிகள் எல்லாம் அசத்தாகும். அசத்து என்பதால் அறிவில்லாதன என்பது பெறப்படும். முதல் கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஏவலால் ஆன்மா செலுத்துவதனால் விடயங்களை அறியும் கருவிகள், கண்ணை ஆன்மா செலுத்தி காட்சியை காணும், செவியை ஆன்மா செலுத்தி ஓசையை கேட்கும். இப்படி 5 புலன்கள் வாயிலாக நம்முடைய ஏவலால் அறியப்படுகின்றவைகள் கருவிகள் எல்லாம் அசத்து. இதெல்லாம் அசத்துன்னு படித்தோமா இல்லையா, 4ஆம் நூற்பாலை படித்தோம், 3ஆம் நூற்பாலை படித்தோம். இவை கருவிகள் என்னதுங்க, அசத்து. அசத்து என்னது, ஜடம். அசத்துன்னு சொன்னாவே அது என்னதுங்க, அறிவில்லாதவை. இப்போ அசத்து அறிவில்லாதது. அப்போ அசத்துங்கிறதுக்கு சடமுங்க மட்டும் பொருள் இல்லை. அசத்து என்பதற்கு முதல் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலையில்லாத பொருள். அசத்துங்கிறதுக்கு முதல் பொருள் நிலையில்லாத பொருளும் சடமுமாயிருப்பது. ரெண்டாவது நாம யாரு, நிலையில்லாத பொருளாய் அறிவுடையவனாய் இருப்பது. மூணாவது பொருள் பதி எப்படிப்பட்ட பொருள், நிலையுடையதாய் அறிவுடையதாய் இருப்பது. மூணுக்கு என்ன வேறுபாடு, பதி
நிலையுடையது, அறிவுடையது. பசு நிலையில்லாதது, அறிவுடையது. பாசம் நிலையில்லாதது, அறிவற்றது. அதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சத்து, சித்து, ஆனந்தம். சிவம் சத்தாகவும் இருக்கும், சித்தாகவும் இருக்கும், ஆனந்தமாகவும் இருக்கும். பசு சத்தாக இருக்கும், சித்தாக இருக்கும். பாசம் சத்தாக மட்டும்தான் இருக்கும், சித்தாகவும் இருக்காது, ஆனந்தமாகவும் இருக்கும். அப்போ இந்த கொள்கையை மட்டும் நினைவில் வச்சுக்க. சைவ சித்தாந்தம் சத்துன்னு சொல்வது என்றும் மாறுபாடு அடையாது ஒரே தன்மையில் இருக்கக்கூடிய உள்பொருளுக்கு பேர் தான் சத்து. நாம் என்ன மாறுபாடு அடைகிறோம்? உடம்புக்கு உடம்பு மாறுவதனால் மாறுபாடு. நம்ம அறிவு என்ன ஆகுது? மாறுபாடு அடையுது. அதனால இறைவனுடைய அறிவு மாறுபாடு தன்மையே கிடையாது. அவனுக்கு இச்சையில மாற்றமே கிடையாது. செயல்ல மாற்றம் உண்டு, அறிவுல மாற்றம் உண்டு. புரியல? அவன் இச்சை என்னைக்குமே மாறுறதில்லை. புரியல? இச்சை மாறாத வழி அறிவு மாறாது, செயலும் மாறாது. இதை புரிஞ்சுக்கணும் வேண்டாமா? அவன் நம்மளை ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு மாதிரி இயக்குறான். இயக்கும்போது நமக்கு தகுந்த மாதிரி அவன் இயங்க வேண்டியது இருக்குது இல்லையா? அப்படி இயங்கினாலும் அவன் எதை நோக்கி இயக்குறான்? நம்ம விருப்பத்துக்கு நோக்கி இயக்குறான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? உளன் வழி விட்டு நம்ம திருத்துவர். அறிவை நீ என்ன விரும்புற, இதை விரும்புறியா, சரி போ, சரியா, நான் கூட நிற்கிறேன் அப்படின்னு அங்கே திருத்தத்தை வர்றதுக்காகத்தான். அப்போ அவருடைய இச்சையிலேயோ அறிவிலேயோ செயலே என்ன கிடையாது, மாற்றம் இல்லவே இல்லை. அது என்றும் ஒரே படித்தான சத்து. நம்ம அறிவு செயல் எதுக்கு நம்ம எதனால் மாறுது? இச்சையினால் மாறிக்கொண்டே இருக்கும். அப்போ நாம் எப்படிப்பட்ட சத்து? மாறுபாடு உடைய சத்து. அறிவு மாறுபாடு உடைய சத்து. அதுவே பாசம் சொல்லக்கூடிய உலகப் பொருள் எப்படிப்பட்டது? மாறுபாடும் அடையும், சடமாகிய சத்து. சரி, அது சத்துனா மாறுபாடு அடையும், அது சடம். அப்போ இங்க 3 நிலையில இங்க சொல்றார். உணர்வு அசத்து. உன்னுடைய ஏவலால் விடயங்களை அறியும் கருவிகள் எல்லாம் அசத்தாகும். அசத்து என்பதனால் அறிவில்லாதவை என்பது பெறப்படும். ஆதல் ஒன்று ஒன்றை உணராது. ஆதலால், ஆதல் என்பது என்னங்க? ஆதலால் ஒன்று ஒன்றை உணராது. அப்படிங்கிறது எப்படி படிக்கணும்? ஒன்றும் ஒன்றை உணராது. அங்கே ஒரு சேர்த்தணும். ஒன்றும் ஒன்றை உணராது. பொருள் செய்யும்போது பாருங்க. ஆதலால் அவற்றுள் ஒரு கருவியும் ஒன்றாகிய முதல் பொருள்களை அறிய மாட்டாது. அங்க முதல்ல படிக்கும்போது எப்படி படிச்சோன்னு கேட்டீங்கன்னா, அந்த கருவிகள் ஒன்றை ஒன்று அறியாதுன்னு படித்தோம். கருவிகள் தன்னை அறியாது, வேறு கருவிகள் இன்னொரு கருவி அறியும், ஒன்று ஒன்றை அறியாதுன்னு படித்தோம். இங்க ஒன்றுங்கிறது என்ன பொருள்னு கேட்டீங்கன்னா, பிரம்ம பொருளை. இந்த கருவிகள் எல்லாம் அசத்து. அசத்துன்னா அது நிலை மாறுபாடு அடைவது. நிலை மாறுபாடு அடைவது மட்டுமல்ல, அது எப்படிப்பட்ட பொருள்? சடம். புரியல? இந்த காரணத்தினால இந்த ஆதல் ஒன்றும் ஒன்றை உண ஆதலால் அவற்றுள் ஒரு கருவியும், எந்த கருவி? செவித்தோல் கண்ணாக்கு இவற்றில் ஒரு கருவியும் முதற் பொருளாகிய இறைவனை அறிய மாட்டாது. உணரும் நீ, அந்த இடத்துல நீயும், உணரும் நீயும் தான் உணராய். சரி, அக்கருவியினால் விடயங்களை அறிந்து வருகின்ற நீயும் முதற் பொருளை அறிய மாட்டாய். அந்த கருவிகள் வாயிலாக உலகப் பொருளை அறிஞ்சிட்டு வர நீ எப்படிப்பட்டவன்? முதல்வனை அறிய மாட்டாய். ஆயின் அப்படின்னா நீயே அதனை ஆய்ந்து அறிவாயாய். என்னங்க எப்படி சொல்றீங்க? கருவிகள் வாயிலாகவும் அறிய முடியாது, என்னாலே அறிய முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீயே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா, உணரும் முன்னில் இரண்டாம். கருவிகளால் அறியப்படும் பொருள் அறிகின்ற உனக்கு வேறாவது போல முதற் பொருள் உனக்கு வேறாகும். உணரும் முன்னில் ரெண்டாம் அப்படின்றதுங்க. இப்போ நமக்கு நல்லாவே தெரியும், கருவிகளால் நாம் ஒரு பொருளை அறியும் போது இந்த கருவிகள் வாயிலாக அறிகிற நாம இதுக்கு வேறு தெரிஞ்சுக்கிறோமா இல்லையா? 6 சுவையை உணர்றோம். முதலே உண்மை உலகத்திலே படித்தோம். 6 சுவையை அறிகின்ற நம்ம அறிவு அதுக்கு வேறாக இருந்தால் அறிகிறது. இந்த உண்மை நாக்கு அறியலே நமக்கு நல்லா தெரியுது.
6 சுவை அறியும்போது இந்த நாக்கு நிச்சயமா அறியலை. கண்ணு உயிருடைய அறிவு பொருந்தினா தான் ஒரு பொருளை காட்சிப்படும் அப்படின்னு அறிந்திருக்கக்கூடிய நீ, உணரும் நீ, அதான் சொல்றார், உணரும் நீயும் தான் உணர என்ன உணர மாட்டாய்? அக்கருவிகளால் விடயங்களை அறிந்து வருகின்ற நீயும் அம்முதற் பொருளை அறிய மாட்டாய். நீயே அதனை ஆராய்ந்து அறிவாயாயின் உணரும் உணரில் இரண்டாம் அக்கருவிகளால் அறியப்படும் பொருள் அறிகின்ற உலகு உனக்கு வேறாவது போல. கருவிகளால ஒரு பொருளை நாம் அறிகிற இடத்துல அது நமக்கு வேறாக இருக்குது, நல்லாவே தெரிகிறது போல. முதற் பொருள் உனக்கு வேறாகும். அப்ப கண்டிப்பா முதற் பொருள் நமக்கு பிரம்ம பொருள் சிவமும் நமக்கு வேறாகும். அது ஆவது போல மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் இரண்டாய் காணான் தமிழ். பொருளின் தன்மையால் முதல்வன் வேறு உயிர் வேறு ஆயினும் முதல்வன் உயிர்க்கு உயிராய் நின்று அறிவிப்பன். ஆதலால் உயிருக்கு அறிவு விளங்கும். உண்மையை அறிந்தவன் தன் அறிவு சிவன் அருளில் அடங்கி அவ்வருளாய் நின்று அவன் அந்த அருளினாலே அந்த சிவத்தை அறிவன். ஆகவே ஏனை பொருள்களை வேறாய் நின்று அறிவது போல அந்த தனி முதற் பொருளை வேறாய் நின்று சிவத்தை இந்த உலகத்தில் இருக்கிற பொருள் போல வேறாய் நின்று அறிவது போல அறிய முடியாது. ஏன்? மற்ற பொருளாக உங்களுக்கு வேறா இருக்குது, அதனால நீங்க என்ன பண்றீங்க? வேறா நின்று இது என் மனைவி, இது என் பிள்ளை, இது என்னோட சொற்றம், இது எனக்கு ஊரு, இது எனக்கு நாடு, இது எனக்கு வீடு அப்படின்னு தெரியற மாதிரி. ஏன் இதெல்லாம் நம்ம அப்படி தெரியணும்? வேறா இருக்கு. இவை எல்லாமே நமக்கு வேறா இருக்கு. வேறா இருக்கிற பொருளா இருக்கிறதுனால நான் அதை அதனோடு வேறா இருந்து அறிவன். சரிங்களா? இது என்னென்ன பொருள்ன்ட்டு. ஆனா சிவம் அப்படிப்பட்ட பொருளா இல்லை, அறிவுக்குள் அறிவாக இருப்பதனால அதை வேறாய் நின்று தனியா தனித்து அறிய முடியாது. அப்ப அறிவது எப்படி? அந்த உயிருக்குழு உயிராக இருந்துதான் இறைவன் உணர்த்துறான். உயிருக்குழு உயிராக இருந்தா நாம் அறிய முடியும். இப்ப நாம புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு செயலை செய்கிற போதுங்க, செய்யலாம், அந்த செயலை நம்ம அறிவு கொண்டு செய்வோம். அறிவு கொண்டு செய்யும் போது நமக்கு இதுவரைக்கும் உலக கருவிகளால் ஏற்பட்ட அறிவு கொண்டு அதை செய்வோம். ஆமாவா இல்லையா? நீ என்ன வேணா வச்சுக்கங்க, பொருத்திக்கங்க, சமையல் பண்றீங்க, புரியுதுல, பாட்டு பாடுறீங்க, என்னமோ ஒரு செயல் செய்யறீங்க. செய்யற செயலை நீங்க செய்யும் போது எதை கொண்டு செஞ்சீங்க? இதுவரைக்கும் நம் வாழ்நாள் ஏற்பட்ட அறிவின் துணை கொண்டு செய்வோம். சரிங்களா? சாம்பார்னா இப்படிதான் வைக்கணும், பொரியல்னா இப்படிதான் வைக்கணும் சொன்னா இது என்ன? கற்றறிவோ கேட்டறிவோ பட்டறிவோ ஏதோ ஒரு அறிவு இருக்கும் இல்லையா? அறிஞ்சுக்கிட்டே வந்தீங்க. சரிங்களா? இந்த அறிவினால் செஞ்சுக்கிட்டே வர்ற அறிவு இருக்கும். இப்போ புதுசா ஒரு டிஷ்ஷை கொண்டு வராங்க. இந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? தனக்குள் ஒரு ஞானம் உணர்த்துகிறது. இதை இப்படி செஞ்சு பார்க்கலாமா, இப்படி சொல்லலாமா, இப்படி முயற்சி பண்ணி பார்க்கலாமான்னு யார் சொன்னாங்க? யாரும் வந்து சொல்லலை. எந்த அறிவும் துணை வந்து நிற்கல. வேற யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க நண்பர்கள் இப்படி முயற்சி பண்ணேன் அப்படிலாம் சொல்லலை. நமக்குள்ள ஒரு தோணல், நாம் இப்படி பண்ணி பார்த்தா என்ன, இந்த நாம் இப்படி பண்ணி பார்த்தா என்னங்கிற தோணல் வந்துச்சு பாருங்க. அந்த அறிவு யாருடைய அறிவு? நான் நினைச்சேனா? அப்ப நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கணும்? என்னைக்கோ நினைச்சிருக்கணும். இல்ல, ஒரு பாடத்தை சொல்றோம், பெரிய சித்தாந்தம் பெரிய புராணமே சொல்றோம். திடீர்னு எங்கேயாவது இருந்து ஒரு எதிர்பாராத ஒரு அருமையான செய்தி வந்து விழும். சரிங்களா? அந்த இது நான் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒரு இதுல நினைச்சதில்லை, குறிப்பெடுத்ததில்லை, பண்ணினதில்லை, எதுவுமே யோசிச்சதில்லை. அப்படி வருதுன்னா எங்கிருந்து வருகிறது? அந்த அறிவு நம்ம அறிவு அல்ல. அது நம்ம அறிவின் வாயிலாக சிவம் உள்ளுக்குள்ளிருந்து நம்மை செலுத்துகிறது. சரிங்களா? அந்த இறைப்பொருள் ஒன்று உண்டு. அதுதான் கடைசி வரி. மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் இரண்டாய் காணான் தமி. அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா மெய்கண்ட நூலை உணர்ந்தவன், அதாவது தன் அறிவு சிவன் அருளில் அடங்கி அவ்வருளாய் நின்று அந்த அருளினாலே அந்த சிவத்தை அறிவன். யாரும் தெரிஞ்சுக்குவான்னு கேட்டீங்கன்னா, உண்மை நூலை உணர்ந்தவர்கள் சிவத்தை அறிகின்ற அறிவுக்குள்ள சிவத்தை காணலாமே தவிர சிவத்தை தனியா காட்டுங்க, இப்படி பார்க்கலாம் அப்படி பார்க்கலான்னு காட்ட முடியுமான்னு கேட்டா காட்ட முடியாது. காட்டினார்களே, அடுத்த கேள்வி, காட்டினார்களே ஞானசம்பந்த பெருமான் சிவபாத எரிதற்கு காட்டினாரே,
எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருநாவுக்கரசு பெருமானுக்கு காட்டினாரே, நிகழ்ந்தது. அங்க முதல்ல நிகழல, ரெண்டாவது நிகழ்ந்தது. அவரால் காண முடியல, இவரால் காண முடிஞ்சது. அப்ப என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சிவபெருமான் உள்ளிருந்து அவருக்கு காட்டலை. யாருக்கு? இவருக்கு உள்ள இருந்து காட்டுறாரு, காண சொல்லி காட்டுறாரு. அவருக்கு உள்ள இருந்து காட்டாதனால அந்த காட்சி என்ன ஆகல, அவர் அறிவுக்குள்ள உணர முடியல. இவருக்கு அறிவுக்குள்ள உணர முடிஞ்சது. யாருக்கு? அப்பர் சுவாமிக்கு திருவாயூருக்கு போகும்போது சாமி வாவான்னு சொல்லி போனாரு. திருமறை காட்டிலிருந்து போகும்போது இதாவது இங்கதான் வந்தாரு, போனாரு, மறைஞ்சிட்டாருன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்ப சொல்லும்போது கூட பதிகம் பாடுகிறார். பெருமானே, எனக்கு காட்டலைன்னா பரவாயில்ல, பின்னாடி உரைக்கப்பாடி கதவை அடைத்தவர் இருக்கிறார், அவருக்காவது காட்டுங்கன்னு சொல்லி சொன்னார். சாமி காட்டினார். காட்டினவனே ஞானசம்பந்த பெருமானுக்கு பாருங்க, பாட அடியார் பரவ கண்டேன் அப்படின்னு காட்டினார். அப்ப காட்டணும் அப்பர் சாமி அப்ப பார்த்தார். ஞானசம்பந்த பெருமான் காட்டினாரு, அப்பர் சாமி பார்த்தார். அப்ப என்ன, ஏற்கனவே அனுபவத்துல கண்ட காட்சி யாருங்க? அப்பர் சாமிக்கு காட்டிக்கிட்டே போன காட்சி மறைஞ்சிருச்சு. ஞானசம்பந்த பெருமானாகிய குரு வந்து மறுபடியும் காட்டுறார், பாருப்பான் பிள்ளை. அப்ப என்ன ஆகுது, அப்ப பிள்ளைகளுக்கு அப்பர் பெருமானுக்கு அறிவு கலங்கி இருந்தது, அறிவினால் கண்டார். என்ன, தன்னுடைய உணர்வுல உள்ள உணர்வுல சிவம் செலுத்துது, இது சிவம் தான் செய்யுது, சிவத்தை கண்ட போது கண்டார். அறிவினால் துணியப்பட்ட போது காண முடியல. ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு, அந்த முனைப்பு, அந்த நினைப்பு மாத்தி என்ன பண்ணாருங்க, பார் அப்படின்னு குரு காட்டுறாரு. காட்ட உடனே என்ன பண்ணாரு, கண்டார். இதுதான் தன்னருளால் காண்பது. அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிறதுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இறைவன் தான் அறிவுக்குள்ளிருந்து இறைவ உணர்வை நமக்கு உணர்த்துவாரே தவிர இந்த உலகப் பொருள்கள் எல்லாம் இறைவனை உணர்த்தவே உணர்த்தார். அப்புறம் எதுக்கு இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனை காண்பதற்கு துணை செய்வதற்கு ஒரு ஊடகம் வேணும். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு போகிறது கண்டிப்பாக என்ன வேணும், விளக்கு வேணும். இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த விளக்கினுடைய தேவை அற்றது, தூக்கி எறியும் கூடாது. சரிங்களா? இது எது வரைக்கும் அதுவா அணையுதோ, இதுவா மங்கி அணையுதோ, அது வரைக்கும் என்ன பண்ணணும், வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். அது மாதிரி இந்த உடம்பு இருக்கிற காலம் வரைக்கும் இதோட இருந்து என்ன பண்ணணும், அனுபவத்துக்கு தயாராகும். எனவே அதை சொல்லுகிறார். அடுத்த வெண்பா பாருங்க, நான் 3வது வெண்பா 2வது அதிகாரத்தில் அடுத்து இனி ஒரு 3 வெண்பாங்க வேற வேற கருத்துக்களை எல்லாம் முன்னாடி வைக்கிற மாதத்தில் வர்றாங்க. இறைவன் யோக பாவனைக்கு எட்டுவான். அவங்க முதல்ல வாக்கு மனங்களுக்கு எட்டுவான்னு சொல்லக்கூடியதை மறுத்தார். அவன் வாக்கு மனங்களை கடந்து நிற்கிறான்ட்டு. அடுத்தது உணர்வினால், தன்னறிவினால் தான் உணர முடியாது, இறைவன் அறிவுக்கு அறிவிலிருந்தான் உணர்த்துவான்னு சொல்லி 2வது சொன்னார். இனி 3வது பாவனைக்கு எட்டுவான், யோக பாவனை. யோகசார மதம் சொல்லக்கூடிய யோக மதத்தை, இந்த யோக மதம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, சைவ சித்தாந்தத்தில் சொல்ற சரியை கிரிய யோகம் அல்ல. இந்த யோகம் கருவிகள் வாயிலாக செய்யக்கூடிய யோக பாவனையை சொல்லுவது. 4 நிலையில சொல்றாரு. பாருங்க, எடுத்துக்காட்டு வெண்பா 169வது பக்கம். பாவகமேல் தான் அசத்தாம் பாவனாதிதம் எண்ணில் பாவகமாம் அன்று எண்ணில் பால் அதுவாம் பாவகத்தை பாவித்தல் தான் எண்ணில் பாவகமாம் தன் அருளால் பாவிப்பது பரம் இல் பால். 4 பகுதியாக பிரித்து கொண்டு செய்திருப்பாரு. அப்படியே பாருங்க. பாவகமேல் தான் அசத்தாம் அப்படின்னா இறைவனை, அதாவது பிரம்ம பொருளை தியான பாவனை என்று நீ கூறும் பாவனை உலகப் பொருளை பாவிக்கும் ஏனை பாவங்களைப் போல் மனம் முதலிய கருவிகளோடு கூடி நின்று பாவிக்கும் பாவகம் என்றார். கண்ண மூடனீங்கன்னா, நான் பாவனை செய்கிறேன், இதோ நான் லட்சாதிபதி ஆகிவிட்டேன், இதோ நான் கோடீஸ்வரன் ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாவது பாவகம் பண்ணினீங்கன்னா, இது எதனால் பாவிப்பது, மனம் கருவியினால். மனம் தான் துணை, பாவனைக்கு துணை செய்யறதுங்க நினைப்பு. சரிங்களா? நம்ம மனம் ஓடுகிற ஓட்டத்துக்கு அளவே கிடையாது. சரி, இப்படின்னு நினைச்சிங்கன்னா இன்னைக்கு யூஎஸ்ல இருப்பீங்க. கண்ணமூடி யூஎஸ் லாஸ் ஏஞ்சல்ஸ் டவர் தெரியுது.
எல்லாமே மனதுக்குள்ள உடனே அடுத்த வினாடி நீங்கள் விசா எடுக்க வேண்டியது, பாஸ்போர்ட் ஒன்றும் ஃப்ளைட் வேண்டியது, நேரத்தை வீணாக்க வேண்டியது. அண்ணன் மூடி நினச்சிங்கன்னா 2 தடவை அதை படத்தில் எங்கேயாவது பார்த்துருந்தீங்கன்னா போதும். லாஸ் ஏஞ்சல்ஸ் எப்படி இருக்கும், ஈகிள் டவர் எப்படி இருக்கும், இதெல்லாம் கண்ணில் பார்த்துருந்தீங்கன்னா போதும். என்ன போதுங்க நினச்சிங்கன்னா கண்ணுக்குள்ள நாம் அதுக்கு அடியிலேருந்து செஞ்சு எடுக்கிற மாதிரி காட்சி வந்துருக்கோம். அப்போ இந்த மனத்தினுடைய தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று நாள், அதுதாங்க முதல் செய்தி. என்னன்னு கேட்டீங்கன்னா, பாவகம் மேல் நீ பாவகமேல் தான் அசத்தான். அதாவது தியான பாவனை என்று கூறும் பாவனை. தியான பாவனை என்னங்க, கண்ணை மூடிக்கிறோம், தியானத்துல ஒரு பொருளை தேடிட்டு போறோம் சரிங்களா. அது உயிரை தேடுறோமோ சிவத்தை தேடுறோமோ எதையாவது ஒரு பொருளை தேடுறோம் புரியல, அது தேடிட்டு உள்ள போறோம். அப்படிப்பட்ட பாவனை என்று சொன்னால் உலக பொருள்களை பாவிக்கும் ஏனை பாவகங்களை போல், உலக பொருளை பாவிக்கிற மாதிரி பாவிக்கிற பொருளை போல மனம் முதலிய கருவிகளோடு கூடி நின்று பாவிக்கும் பாவகம் என்றால் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா, அந்த கருவிகளால் அறியும் அறிவு ஏற்கனவே பார்த்து சுட்டறிவு. அந்த சுட்டறிவினால் அறியப்பட்ட பொருள் சுட்டு பொருள். ஆகவே அந்த பொருள் பாவனையால் அறியும் பொருள் அசத். அவ்வளவுதான் முடிவு. பாவகமேல் தான் அசத்தான். பாவனையால கருவிகளால் அறிஞ்சு தியானத்துல பாவனையினால் அறியறேன் கண்ண மூடி. நல்லா இந்த இடத்த யோகத்துல நாமளும் நிக்கிறோம் சரிங்களா. இங்க யோகம் சொல்ற யோகசாரர் சொல்லுகின்ற யோக மதத்துல சொல்ற யோகத்துக்கும், இப்போ நீங்க சைவ சமயத்தில் இருக்கிறவங்க தியானத்துல உட்காராம இருக்கிறோம், இந்த தியானத்துக்கும் அந்த தியானத்துக்கும் என்ன வேறுபாடு, எப்படி இனிமேலாவது எப்படி தியானிக்கணும்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா. மனம் கருவிகள் இப்படி வாயிலாக நான் ஒரு பொருளை தியானிக்கிறேன், சிவம் நடராஜ பெருமாள் சிவலிங்கம் எதையாவது தியானிக்கிறேன் சரிங்களா. கருவிகளால் அறிந்த அறிவை கொண்டு இதை தியானிச்சிங்கன்னா இந்த பொருள் என்ன ஆகும், அசத்து பொருள். அசத்து பொருள் என்ன, அசத்து பொருள் என்னதுங்க, மாறுபாடு தன்மையுடைய பொருளாக மாறிவிடும். அந்த பொருள் மனம் முதலிய கருவிகளால் அறியப்பட்டால் இல்லை, நாம் அப்படி அறியக்கூடாது. முதல் கருவிகள் வாயிலாக தான் உள்ள போவோம். போகும்போது எப்படி போவோம், கண்ணை மூடி உட்காந்தோம்னா கருவிகள் வாயிலாக தான் போவோம். ஆனால் இந்த கருவிகளால் வாயிலாகத்தான் நான் இந்த நினைப்பேன் என்ன ஆகணும், அற்று போகணும். அது நாமளா அதை நினைக்கூடாது இல்லை, அதுக்குள்ளே நீங்கள் ஆழ்ந்து போக போக இந்த கருவிகளுடைய தொடர்பு கலந்துக்கிட்டே இருக்கும் இல்லை. நாம் நோக்கி போகிற பயணம் கருவிகள் வாயிலாக அல்ல, கருவிகளை கொண்டு அறியவும் அல்ல இல்லை. அந்த கருவிகளால் அறிஞ்சால் என்ன ஆகிடும், அசத்து பொருள், அசத்துக்கும் நிலையில்லாத பொருளாக மாறும் இல்லை. அதனால பிரம்ம பொருளை கருவிகள் வாயிலாக நான் அறியப்படுகிறேன் என்று முயற்சி பண்ணினா அந்த அந்த பாவனை என்னவாயிடும், அசத். பாவகமேல் தான் அசத்தாம் இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. பாவனாதிதமெனில் பாவகமம். அடுத்து 2வது ஒரு கருத்து என்ன வைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் பாவனை கடந்து பாவிக்கிறோம் சொல்றாரு பாருங்க. அந்த அந்த பாவனை கருவிகள் நீங்கி நின்று பாவிப்பது என்று சொன்னால், ஆகலின் கருவிகளோடு கூடி செய்யும் பாவனை கடந்து என்று சொன்னால், அந்த பாவனை என்னன்னு சொல்றீங்க, கருவிகளை கடந்து செய்கிற பாவகம்னு சொன்னீங்கன்னா, பாவனாதிதமெனில் யோக பாவனையாவது கருவிகளை நீங்கி செய்யும் பாவனையே எனில் பாவகமா. அது அந்த பாவகம் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா, கருவிகள் நீங்கி எடுத்த ஆன்மாவுக்கு உண்டாவது அறியாமை, கேவலம். கருவிகள் நீங்கிச்சுன்னா கேவலம் தானே. மூலாதாரத்தில் என்ன நிலை நம்மளுக்கு, கேவலம், அறியாமை. கேவலம் தனிமை, அறியாமை. கருவிகள் எல்லாம் விட்டுட்டங்க, அதை விட்டுட்டு தான் தியானிக்கிறேன்னு சொன்ன என்ன ஆயிடும், அறியாமைக்கு போயிடுவீங்க. கருவிகளோட தியானிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா தியானிக்கிற பொருள் என்னவாயிடும், நிலையில்லாத அசத்து பொருளாயிடும். கருவிகளை நீங்கி தியானிக்கிறீங்கன்னா உங்க அறிவு எங்க போயிருச்சு, அறியாமைக்கு போயிடுச்சு. 3வது நிலை அன்று எண்ணின் யோக பாவனை கருவிகளோடு கூடியதமன்று கருவிகளை நீங்கியதமன்று இவ்விரண்டும் அன்றி இன்னதென சொல்ல முன்னாத பாவனை என்று சொன்னார். நான் கருவிகள் வாயிலாகவும் பாவனிக்கலைங்க சரிங்களா. கருவிகளை நீங்கியும் பாவிக்கல, கருவிகள் வாயிலாகவும் பாவிக்கல,
கருவிகள் நீங்கியும் பாவிக்கல. இந்த ரெண்டும் இல்லை அப்படின்னு சொன்ன அதான் சொல்ற யோக பாவனை. அந்த இடத்துல பாருங்க அடுத்த பக்கம், அதாவது 160-70வது பக்கம். பாவ அன்று எண்ணில் அது பாலதுவாம். அதாவது கருவிகள் நீக்கிய பொழுது ஒன்றும் அறியுமாறு என்று துரியாதமாகிய கேவலங்களே உண்டாகும். ஆதலால் பாவிப்பது என்ற அந்த பாவகா அளவில் உள்ளதே அன்றி பயன்படுமாறில்லை. அன்று எண்ணில் அது பாலதுவாம். அன்றுன்னு சொன்னா என்ன? கருவிகளோடு கூடுதல் கூடாமை ஆகிய இந்த இரு நிலைகளும் இன்றி வரையறுத்து சொல்லக்கூடாத விதமாக பாவிக்கப்படுவது என்றால் அவ்வாறு பாவிக்கப்படுவது வெற்று பொருள் அப்படின்னு சூனியம். நான் கண்ணை மூடி உட்கார்ந்தேன். மனம்ங்கிற கருவிலையும் நினைக்கல, மனத்துங்கிற கருவிலையும் நினைக்கல, இல்லை நினைக்காத நிலையும் இல்லை. ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில் நான் பாவிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த பாவம் என்னதுங்க? எதுவும் இல்லாத பொருளை பாவிச்சுட்டு இருக்கிற மாதிரி சூனியம். முதல்ல கருவிகளோட கூடி பாவிச்சா அது தனியா, கருவிகளோட கூடி பாவிச்சா அது அசத்து. கருவிகள் நீங்கி பாதிக்கிறேன்னு சொன்னோம்னா அறியாம இல்லைங்க. கருவிகளை விட்டு நீங்கவும் இல்லை, கருவிகளாலையும் பாதிக்கல. ரெண்டுக்கு இடைப்பட்ட நிலையில் பாதிக்கிறேன்னு சொன்னா அந்த பாவனை சூனியம், இல்பொருள். சரிங்களா? ஏன்னா கருவிகள் இல்லாம பாவிக்க முடியாது. சரிங்களா? கருவிகள் நீங்கியும் பாவிக்க முடியாது. ரெண்டு இல்லை, நான் நிலையில் நிற்கிறேன்னு சொன்னா அந்த நிலைக்கு சூனியம். சரி, அப்போ 4வது இன்னொரு சொல்றேன். பாவகத்தை பாவித்தல் எண்ணில் பாவகமா அவ்வாறாயின் பாவனைக்கு எய்தாத பொருளை எய்தியதாக வைத்து பாவகம் செய்தல் என்றார். இப்போ நான் அடுத்து என்ன வந்துட்டேன்னு கேட்டீங்கன்னா, அந்த எட்டாத பொருள் பாவத்துக்கே எட்டாது, அது எட்டிருச்சு, நான் பார்த்துட்டேன் வந்துருச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா பாவத்துக்கு எட்டாத பொருளை எய்தியதாக பாவிப்பது. சரிங்களா? சிவபரம்பொருளை நம்ம எப்படி அறிஞ்சு வச்சிருக்கிறோம்? நமக்கு எப்படி தெரியும்? எப்படி எப்படிலாம் தெரியுங்க? எங்க உள்ளவங்களால் தெரியும், மாகேஸ்வரம் மூர்த்தங்களால் தெரியும். இல்லாட்டினா என்னென்ன வடிவுல தெரிஞ்சு வச்சிருக்கிறோம்? அருவம், உருவம், அருவம், அருவுருவம், உருவம். அருவம்னா ஜோதி அப்படி வச்சுக்கோங்க. ஜோதி, காற்று, ஆகாயம் இப்படின்னு வச்சு ஒரு பொருளாக வச்சு பாவிக்கிறேன்ட்டு என்ன பண்ணுறோம்? வச்சுக்கிட்டோம். எனக்கு நடராஜன்லாம் தெரிகிறாரு, நடராஜன் இப்படி தெரிகிறாரு. பாவிச்சதை எய்தியதாக பாவிச்சா அந்த பாவனைக்கு பேர் என்ன? அவ்வாறாயின் பாவனைக்கு எய்தாத பொருளை, அது எய்தாத பொருள் எதுங்க? சொரூபம். சொரூப பொருள் எய்தாத பொருள். அந்த பொருளை எய்தியதாக வைத்து பாவகம் செய்தல் என்றால் அவ்வாறு பாவிப்பது போலி பாவனை. நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? உனக்கு நல்லாவே தெரியும் என்னன்ட்டு. நான் இப்படி பாவிச்சுட்டு இருக்கிறேன், இப்படி பாவிச்சுட்டு இருக்கிறேன், உனக்கு என்னவே தெரியும், நல்லாவே தெரியும். போலி பாவனை. இந்த பாவனைக்கு பேரு போலியாக நினைக்கக்கூடிய பாவனை. ஆகவே பாவனாதீதம் போல பாவனை அளவிலே அன்றி பயன்பாடு மாறில்லை. அந்த இடத்தில் கூறிய 4 உபாயங்களினாலும் முதற் பொருளாகிய கடவுள் பாவிக்கப்படாது என்று கூறினார். ஒரு வகையிலும் பாவனை கெட்டாத பொருள் என்ன ஆயிடும்? பாழ், இல்லாத பொருள். சரிங்களா? அப்படியா சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இல்லை. தன் அருளால் பாவிப்பது பரம், பாழ் இல். தன் அருளால் இவ்வாறு கூறுவதால் மேற்கூறிய பாவகங்களை விட்டு ஒழித்து முதல் குமலின் திருவருளால் அம்முதற் பொருள் பாவிக்கப்படுவது ஆகும். ஆகலின் நீ கூறிய பாவனைக்கு எட்டாமை பற்றி முதற் பொருள் பாழாதல் இல்லை. 4 கருத்துகள் ஞாபகம் வச்சுங்க. ஒரு கருத்து மனம் முதலிய கருவிகளோடு கூடி செய்யும் பாவனை. இரண்டாவது கருத்து கருவிகள் கூடாது நீங்கி நின்று செய்கின்ற பாவனை. மூன்றாவது இரண்டும் இன்றி என்று சொல்ல வண்ணாத பாவனை. மனசால நினைக்கிறேனான்னு தெரியல, கருவிகளை விட்டு நீங்க இருக்கிறான்னு தெரியல, ஆனா பாவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது சொல்ல வண்ணாத பாவனை. இரண்டும் இன்றி சொன்னது. அடுத்தது பசி மிகுந்தவன் உணவு கிடைக்காமையால் உண்டது போல பொய்யாக பாவனை செய்வது.
பசிக்குது, நான் சாப்பிட்டேன், பயிர் நிறைஞ்சிருச்சு, இன்னைக்கு அறுசுவை உணவு எனக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாவனை செய்த அந்த பாவனைக்கு பேர் போலி பாவனை. இந்த பாவனை எல்லாம் செய்த பாவனை யோக பாவனை இவற்றால் எதன்பாற்படுத்துவது அப்படின்னா, இந்த பாவனை எல்லாம் வீணான பாவனை, கடக்க முடியாத பாவனை. அப்போ நாம் சொல்கிற பாவனை என்ன பாவனையில் போய் முடியும் அப்படின்னா சிவோகம் பாவனை. இந்த பாவனை உலகத்தில் சொல்லக்கூடிய யோக பாவனை என்பது வேறு, சிவோகம் பாவனை என்பது வேறு. இன்னைக்கு உலக நெறிகளில் பலரும் சொல்கின்ற பாவனை இந்த பாவனை தான். சரிங்களா? கண்ணை மூடுங்க, நீங்கள் மூடிடுவாங்க, கண்ணை மூடுங்க அப்படின்னு சொல்லி கண்ணை மூடிட்டீங்களா, நெஞ்சுக்குள்ள இந்த மாதிரி நினைங்க. வெளியில் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார், இந்த தியானத்துக்கு போனவங்களுக்கு தெரியும், வெளியில் ஒருத்தர் சொல்லிட்டு இருப்பார், என்னட்டுங்க, கண்ணை மூடிக்கொள்ளவும், உங்கள் கருத்தை புருவ மத்தியில் வைக்கவும், நன்றாக மூக்கின் நுனியை உற்று நோக்கவும், உங்களுக்குள் இருந்து ஒரு உணர்வு கிளம்புவதாக தோன்றும், ஒன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தூண்டப்படுவதா நாம நினைச்சுக்கிட்டே போவோம். அதுல 2 பேருக்கு உணர்ச்சி மேலிட்டு ஒரு மாதிரி தாவாங்க. சரிங்களா? இது அவங்களுடைய இயல்பிலேயே அவங்க அறிவு அந்த தியானத்துக்கு உட்பட்ட தியானத்துக்கு அறிவா இருக்கும். அதனால அந்த உணர்ச்சி கிடைக்கும். அந்த யோக பாவனை பொய்யானதுன்னு சொல்லக்கூடாது. ஆனா நான் பாவிக்கிறேன், கருவிகளால் பாவிக்கப்படுகிறது, கருவிகள் நீங்கி பாவிக்கப்படுகிறது, நான் இதனை அடைந்தேன் என்று பாவிப்பது எல்லாமே போலி பாவனை தான். அந்த பாவனையினாலும் பிரம்ம பொருளை அடைய முடியாது, பிரம்ம பொருளை உணர முடியாது. அவ்வளவுதாங்க செய்தி. சரிங்களா? நீங்க உங்களை உணர முடியாது, மற்றதெல்லாம் தெரியாதுன்னு அர்த்தம் இல்லை. அந்த பாவனையினால எதை உணர முடியாது? பிரம்ம பொருளை உணர முடியாது. பிரம்ம பொருளை எப்படி உணரலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ள நோக்கி நோக்கி போக போக ஒரு நிலையில எதுவும் இல்லாமல் வெற்றிடமா இருக்கும். அந்த இடமுமே பாவனைக்குரிய இடம் இல்லை, தியானத்துக்குரிய இடம் இல்லை. சரிங்களா? தியானத்துக்குரிய இடம், அங்க பரம்பொருளுக்குரிய இடம் அப்படின்னு போனோம்னா அது அறிவுக்குள்ளதான் இருக்கு, அறிவுக்குள்ளதான் இருக்கு. அப்ப நாம அறிவு நாம அறிவுங்கிறத நாம யாருங்கிறத அங்க போய் என்ன ஆகணும்? சென்ஸ் ஆகணும். அதையும் அந்த உணர்வையும் கடந்தீங்கன்னா தான் அந்த இறையர்களோட கலந்து நாம நிற்கிறோம், அதையும் மறந்து நிற்கிறோம்னு தெரியும். புரியல? இந்த நிலையில கருவிகள் நீங்கி இருக்காது. புரியல? இப்ப நீங்க பூசையில் உட்காந்துருக்கீங்க, தியானத்தில் இருக்கிறீங்கன்னா தூக்கம் வந்துடும். நம்மளை அறியாமே தூக்கம் வந்துருக்கு சில நேரம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா கருவிகளால் செய்யப்பட்ட தியானம் பாவனை. அப்ப என்னாச்சு? கருவிகள்லாம் என்னாச்சு? மடங்குச்சு, கேவலத்துக்கு போயாச்சு. ரொம்ப எளிமையா தூக்கம் வருதா என்ன அர்த்தம்? கருவிகள் வேக வேகமா ஒடுங்குதுன்னு அர்த்தம். தூக்கமே வரலையா? கருவிகள்லாம் மடங்க மாட்டேங்குது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. கருவிகள்லாம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறது வினைதான். கருவிகளை மடக்கி விடுறதும் சாமி வினைக்காகத்தான், கருவிகளை வேலை செய்ய விடுறதும் வினை. அந்த கண்மம் என்கின்ற ஒன்று, வினை என்கின்ற ஒன்றை இங்க அந்த ஊட்டுவதனால இந்த உடம்பு என்ன ஆகுது? கேவலத்துக்கு போகுது, அறியாமைக்கு போகுது. அப்ப அறிவு அறியாமைக்கு போகின்ற நிலைய சொல்லுகின்ற பாவகம் வேறு. 4 பாவனை சொன்னார். அது என்னதுங்க? பாவகமேல் தான் அசத்தான், இது முதல் பாவனை. பாவனாதீதம், பாவகம் என்னதுங்க? பாவகமேல் அசத்தான்னா நான் பாவனையால் பாவிப்பேன்னு சொன்னீங்கன்னா அந்த சுட்டறிவினால் அறியப்பட்ட பொருள் அசத்து. பாவகம் கடந்து பாவிக்கிறேன், நான் பாவிக்கிறேன்னு தெரியாம கருவிகள் நீங்க பாவிக்கிறேன்னு சொன்னா அறியாம இல்லைங்க. கருவிகளும் இருக்கிற மாதிரி இருக்குது, நான் பாவிக்கிறேங்கிற நினைப்போடையும் சுத்த அறிவினாலையும் பாவிக்கிறேன். மனம்ங்கிற கருவிகளால் பாவிக்கிற மாதிரி தெரியுது, கடந்தும் பாவிக்கிற மாதிரி, 2 இடப்பட்ட நிலையில் இருக்கிறனா அந்த பொருள் சூனியம். சரிங்களா? இந்த 3க்கு அடுத்தது இல்லை, நான் பாவனையினால் அந்த பொருளை எட்டி விட்டேன் அப்படி எட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னதுங்க? அது போலி பாவனை, பொய்யான. இந்த 3-4 அல்ல, எப்படிப்பட்ட பாவனை பாவிக்க வேண்டி சொல்றாரு? சிவம்தான் இந்த உள்ள இருந்து உணர்த்துகிறது, சிவோகம் பாவனை என்று சொல்லுகின்ற பாவனை அப்படின்னு சொல்லக்கூடிய என்று காட்டுகிறார். பாடல் பாருங்க. அது இதுக்கு அடுத்தது கீழே தெளிவுரையில பாருங்க.
பாவகம் என்ற சொற்கு பொருள் பாவித்தல் என்பதாகும். பாவித்தல், எண்ணுதல், கருதல், பாவனை செய்தல். பாவனை 4 வகைப்படும். கருவிகளோடு கூடி நின்று பாவித்தல், கருவிகளை நீங்கி நின்று பாவித்தல், இவ்விருதிறனுமின்றி பாவித்தல், எட்டாத பொருளை எட்டியதாக பாவித்தல். இந்த வெண்பா இறைவன் பாவனைகளுக்கு எட்டாதவன் என்பதை தெளிவுறுத்து. அப்ப நம்ம சொல்ற பாவனை எங்க சொல்ல போறாரு அப்படின்னா அது 9ஆம் நூற்பாளர் சிவோகம் பாவனை எப்படி செய்யணும் அப்படிங்கும்போது அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு, அஞ்செழுத்தால் உள்ளம் இதயத்தில் அச்சித்து, அஞ்செழுத்தால் குண்டலியில் கோதண்டம் தானித்து, அப்படிப்பட்ட பொருளை தியானிக்கு இறைவன் நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்க, காட்டாக்கில் நெருப்பு போல, விறகுக்குள்ள நெருப்பு இருக்கும், அந்த நெருப்பு தோன்றுவது போல அறிவுக்குள்ள இருக்கிற சிவம் தோன்றும். எப்படி தியானிக்கணும்? அஞ்செழுத்தால் உள்ளம் அரணுடைமை கண்டு, அஞ்செழுத்தால் அச்சித்து இதயத்தில், அஞ்செழுத்தால் குண்டலியில் கோமகோதண்டம் தானிக்கில், அண்டனாம் சேடனாம் அங்கு. 9ஆம் நூற்பாவில் இந்த சிவோகம் பாவனை எப்படி செய்யணும், அதுக்கான முறைமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவார். அது படத்தை தாமரையை வச்சு சொல்லுவார். இங்கே வந்துடுவோம். இப்போ அடுத்த வெண்பா, எடுத்துக்காட்டு வெண்பா 4 2ஆம் அதிகாரத்தில் இறைவன் அவனருளாலன்றி ஆனன். நம்ம என்னென்ன பார்த்துருக்குறோம்? முதல் வெண்பாவில் இறைவன் வாக்கு மனங்களுக்கு எட்டாதவன் மாயாவாதிகளை மறுத்தார். சரிங்களா? இறைவன் எட்டப்படுபவன், எப்படிப்பட்ட அவனருளால் எட்டப்படுபவன் என்று 2வது தார்க்கீகரை மறுத்தார். 3வது யோக பாவனையால் எட்டப்பட மாட்டான் அப்படின்னு சொல்லி 3வது யோகசாரம் மறுத்தார். இந்த வெண்பா 4வது வெண்பாவில் இறைவன் அவனருளால் அறியப்படுவான் என்று கோசரமாய் நின்றாது, மீண்டும் கோசரமாய் நின்றாது என்று சொல்லக்கூடிய நிலையில இங்க சிவசமவாதி மறுப்பு. அவனது அருளை அருளும். சிவசமவாதி என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, அவனது அருளை அருளுதும் அருளாலே அவனை உணர்தலும் எவ்வாறு எனில் அங்க சொல்றார். அப்போ இந்த வெண்பா எதனால வருது அப்படின்னு கேட்கறதுக்கு சிவஞான முனிவர் சொல்றார். முன்னை வெண்பாவில் தன்னால் உணர்தல் என்றது. போன வெண்பாவில் என்ன சொன்னாருங்க? இறைவனை எப்படி உணரலாம்? அவனருளால் உணரலாம்னு சொன்னார் இல்லையா சிவோகம்பாவனையில. அப்படி உணர்வது என்றது தனதருளால் உணர்தல் என்றதே ஆதலின் அது தன்னை பற்றுதல் குற்றமன்று என்றதற்கு இவ்வெண்பாவில் தன்னருளாய் பாவிப்பது என விளக்கி, தன்னருளால் பாவிப்பது எவ்வாறு என விளக்கி கூறுகிறார் இந்த வெண்பாளர். இப்போ பாருங்க, அரிய 2 அல்லன் ஆங்கு அறிவுதன்னால் அறியப்படான், அறிவின் உள்ளான் அறிவுக்கு காட்டாகி நின்றானை, கண்ணறியா மெய்யென்ன காட்டாது அறிவு அறிந்து கண்டு கொண்டு கூட்டுப்படி பொருள் சொல்லுகிறார். கீழே இதன் பொருள் பார்க்குற முன்னாடி சிவசமாத சைவர் கூற்று என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. சிவன் உயிர் அறியும்படியாக அவ்வுயிருக்கு வேறாய் நிற்பவன் அல்லன். சிவன் உயிர் அறியும்படியாக அவ்வுயிருக்கு வேறாய் நிற்பவன் அல்லன். அவன் உயிரினது அறிவுக்குள்ளே அறிவாய் நிற்பவன். ஆதலால் உயிரினது அறிவால் சிவன் அறியப்படான். இதை சொன்னதுக்கு மேலும் உயிரினது அறிவிற்கு அறிவித்து வரும் சூக்கும் அறிவாகிய சிவ, அதாவது மேலும் உயிரினது அறிவிற்கு அறிவித்து வரும் சூக்கும் அறிவாகிய சிவனை தூள அறிவாகிய உயிரிழத்தான் அறிந்து தன்னுடைய உயிருக்கு காட்டார். இந்நிலைக்கு ஊமை கூறில் தன்னுள் இருந்து செலுத்துகின்ற தனக்கு முதலாய் நிற்கின்ற உயிரை அறிய மாட்டாத கண்போல் உயிரறிவு தனக்கு முதலாகிய சிவனை அறியாது நிற்கும். இந்த வெண்பா வந்துங்க சிவசமவாத அகச்சமயத்தில் ஒருத்தர். அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, உயிருக்கு பாசத்தில் நின்ற பொழுதுதான் பசு என்று சொல்லப்படும். அது எதனால? மாயை, கண்மம், ஆணவம் சொல்லக்கூடிய பாசமத்தோட கட்டுப்பட்டிருந்ததுனால இந்த உயிருக்கு பேர் என்னங்க? பசு என்று சொல்லப்படும். அவ்வாறு நிற்கின்ற அறிவின் வாயிலாக உயிருக்கு வருவதற்கு பேர் தானங்க பாசஞானமும் பசுஞானமும். சரி, இப்போ பாசத்துலேருந்து நீங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஆணவம் நீங்கியாச்சு, கண்மம் நீங்கியாச்சு, மாயை நீங்கியாச்சு, உயிர் சிவனுடைய அருளை பெற்றாச்சு.
பெற்ற பொதுவோ என்ன ஆயிடும்? பதியோடு சமமாகிவிடும், சிவத்தோடு சமமாகிடும். அப்படி பாசம் நீங்கி உயிரின் ஞானம் பதிஞானத்தோடு ஒப்பதாகும். பாசம் நீங்கிருச்சுன்னா உயிரினுடைய அறிவு எப்படிப்பட்ட அறிவாயிருது? விரிந்த வியாபக அறிவாயிடுது. அப்ப அந்த இறைவனும் வியாபகம் அறிவு, உயிரும் வியாபக அறிவு. இப்ப சிவத்தோடு கூடன அறிவு எப்படிப்பட்ட அறிவா இருக்கும்? சமமா இருக்கும். அப்ப பதியும் சிவம் எப்படிப்பட்டது? சமப்பொருள். பதியும் பசுவும் சமமாகிய பொருள். அந்நிலையில உயிர் தன்னுடைய ஞானத்தினாலேயே சிவத்தை உணரும். அப்ப என்ன பண்ணும்? சிவத்தை எப்படி அறியும்? தன்னுடைய ஞானத்தினாலே அறியும். அதுக்குன்னு தனியா பதிஞானம்லாம் ஒண்ணு வேண்டாம். பாச ஞானத்தோடு கட்டுப்பட்டு இருந்ததுனால பதி அறிய முடியல. பாச ஞானம் நீங்கிருச்சு, சிவத்தோடு சமமாயிடுச்சு. அதனால இது என்ன பண்ணும்? பதியை உயிர் தன்னுடைய அறிவினால் அறியும் அப்படின்னு அவங்களுடைய கூற்று தடை. அதுக்கு மறுப்பெண்ணுங்கிறது தான் இந்த வெண்பா காட்டுறார். அறிய இரண்டு அல்ல, ஆங்கு அறிவினால் அறியப்பட அறிவின் உள்ளான் அறிவிற்கு காட்டாகி நின்றானே கண்ணறியா மெய்யா என்ன காட்டாத அறிவறிந்து கண்டு. பொருள் பாருங்க, அறிய இரண்டு அல்ல. அதாவது சிவாகமங்களில் உயிரும் முதல்வனும் அத்திவிதம் என்று கூறுவதால் உயிர் தன் அறிவால் முதல்வனை அறிவதற்கு முதல்வன் உயிரின் வேறு அல்ல. சிவாகமங்கள்ல யாருக்கு இந்த மறுப்பு? யாருக்கு? சிவசமவாதி. எந்த சமயவாதிகள்? அகச்சமயவாதிகளுக்கு எது ஏற்புடையது? வேதமும் ஆகமும் முழுமையா ஏற்றுக்கிட்டாங்க. இதெல்லாம் அங்க முன்னாடி படிச்சதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி சொல்லி மெய்கண்டார் மறுக்கிறார் பாருங்க. அறிய இரண்டு அல்ல, சிவாகமங்களில் உயிரும் முதல்வனும் அத்துவிதம் என்று கூறுவதால். சிவாகமங்கள் என்ன சொல்லியிருக்குது? சிவமும் உயிரும் அத்துவிதம் சொல்றது உனக்கு தெரியும் என்று கூறுவதால் உயிர் தன் அறிவால் முதல்வனை அறிவதற்கு முதல்வன் உயிரின் வேறு அல்ல. உயிர் இறைவனுக்கு வேறாலாம் இல்லை. அறிவின் உள்ளான அங்கு அறிவு தன்னால் அறியப்படான். அத்துவிதமாய் கலந்திருப்பதற்கு உயிரும் முதல்வன் சமமாகுமோ என்றால் சமமாக இல்லை. வேறு எவ்வாறு நிற்கும் என்றால் உயிர் தூளமாய் வெளிப்பட்டு நிற்கும், முதல்வன் சூக்குமமாய் வெளிப்படாமல் உயிரின் அறிவுக்கு உள்ளாக நிற்பான். ஆகவே மலம் நீங்கிய பொழுது உயிரின் அறிவால் முதல்வனை அறிய வாரான். மறுப்பு, சிவசமவாத மறுப்பு, தடை மறுத்தாச்சு. அறிவுக்கு காட்டாகி நின்றானை. இவ்வாறு வேறு அல்லாமையாலும் தூள சூக்கும முறையாலும் உயிரின் அறிவுக்கு துணையாய் நின்று அறிவிக்கின்ற உயிருக்கு உயிராகிய முதல்வனை அறிவு கண்டறிந்து காட்டாது. உயிரின் அறிவுதான் கண்டறிந்து அந்த அறிவை குணமாகுடைய குறிப்பொருளாய் உயிருக்கு எட்டும்படி காட்ட மாட்டாது. மெய்யறியா கண்ணன். அது ஓமை என்னன்னு பாருங்க. அதான் கடைசியில், அதான் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு வெண்பாவளையும் எதை மறக்காம நீங்க குறிச்சு வச்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா ஓமை. மெய்யறியா கண் என்ன? இது எது போல எனின் உயிர் கண்ணொளியின் வேறின்றி கண்ணுக்குள்ளாக நின்று கண் பொருளை அறிவதற்கு துணையாய் நிற்குது. அவ்வாறு நிற்கின்ற உயிரை கண்ணொளி காண மாட்டாதவாறு போல. சூரியன் எதை வச்சு பாக்குறீங்க? அதுக்கு எது துணை செய்யுது? கண் ஒளி துணை செய்யுது. கண் ஒளி மட்டும் துணை செய்தா போதுமா? உயிரினுடைய அறிவும் துணை செய்யுது. அப்ப அந்த கதிரவனை அறிவதற்கு உயிருக்குள்ளிருந்து கண்ணுக்குள்ளிருந்து கண்ணோடு இருந்து உயிர் அறிவிப்பது போல, அந்த கண்ணொளியை செலுத்துவதற்கு உயிர் துணை நிற்பது போல, உயிர் கண்ணொளியோடு பொருந்தி கதிரவனை அறிவதற்கு எது துணை நிற்குது? பின்னாடி சிவம் துணை நிற்க வேண்டும். அப்படி துணை நிற்பதனால தான் அந்த பொருளை நம்ம அறிய முடியும். உயிர் மட்டும் பொருளோட பொருந்தினா பத்தாது, உயிர் மட்டும் கருவியோட பொருந்தினா பத்தாது. உயிரோடு இறைவனும் கலந்து நின்றால் மட்டும்தான் அந்த பொருளை பற்ற முடியும். இதுக்கெல்லாம் ஞான நூல்கள் தான் துணை செய்யும். உலக பொருள் துணை செய்ய. இதை உணரணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஞான நூல் தான். இல்லை நீங்கள் உலக பொருளை இறைவன் துணை செஞ்சாருன்னா துணை செய்யாட்டினா நான் பாரு எப்படி அனுபவிக்கிறேன் பாரு அப்படின்னு அனுபவிச்சுட்டு போயிடலாம். அப்போ நாம் நினச்சிட்டு இருப்போம் அங்கே இறைவன் எங்கன்னா துணை செய்கிறாரு, நான் தானே முயற்சி பண்ணேன், என்னோட முயற்சினால தான் இதை அனுபவிக்கப்பட்டது. சரிங்களா? நாம் ஒரு பொருளை அனுபவிக்கும்போது எப்படி அனுபவிப்போம்? அப்படி தான் அனுபவிப்போம். சரிங்களா? நாம் அப்படியே சிவம் அனுபவிக்கிறதா அனுபவிப்போம், அப்படிலாம் அனுபவிப்போம். ஆனால் ஞான நூலை படிக்கும்போது தெரியும்
நானும் புரட்டி புரட்டி படித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். நம்ம அறிவினால தான் படிச்சுட்டு இருக்கிறோம். புரட்டி புரட்டி படிக்கிறேன், ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது. நடத்தும் போது எல்லாம் படிச்சு 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 படிச்சுட்டு இருக்குது. வீட்டுக்கு போய் இப்படின்னு பார்த்தா விளங்கலையே. இது ஒரு இடத்துல விளங்கும், சரிங்களா? திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பூசையில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வந்த சந்தேகத்துக்கு இதுதான் பொருள் அப்படின்னு விளங்கும். இப்போ அன்னைக்கு விளங்காமல் போச்சு. என்னோட அறிவு கொண்டு முயற்சி பண்ண அன்னைக்கு விளங்கலையேது, இன்னைக்கு இவ்வளவு இந்த இடத்துக்கு இதுதான் விளக்கம், இவ்வளோ அழகா விளங்குது அப்படின்னு அதுக்கு யார் காரணம்? அதுதான் அவன் உணர்த்துறது. அவன் அருளாளி அவன்கிறது என்னங்கிறது கேட்டீங்கன்னா அதுதான் இறைவனுடைய திருவருள் தான். ஒவ்வொன்றையும் நமக்கு நம்ம உலகப் பொருளையும் அவன் தான் உணர்த்துறான். நம்மளால் என்ன பண்ண முடியல, அதை வாங்கிக்க முடியல. சிவன் தான் உலகப் பொருளை உணர்த்துவதற்கு, அனுபவத்துக்கு உணர்த்துவதற்கு கொடுக்குது அப்படின்னு நம்மளால என்ன பண்ண முடியல, புரியல. அது புரிய நாள் வரும், சரிங்களா? இன்னைக்கு இந்த அனுபவத்தை அவன் தான் கொடுத்தான், அவன் இல்லைன்னா இதை நாம் என்ன பண்ணிருக்க முடியாது, அனுபவிச்சிருக்க முடியாது அப்படின்னு நாம் நினைப்போம், சரிங்களா? ஒவ்வொரு செயலையும் அது வரும். இதை அவன் தோன்றா துணையா நமக்கு இருக்கிறாங்கிறத அனுபவத்துல உணராமல் நீங்க ஒன்றிலும் உணர முடியும். நீங்க நம்மளுடைய வாழ்நாள்ல நடக்கிற செய்கையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த இடத்துல நாம கூட இப்படி நினைக்கலையே, பெருமாள் நினைச்சிருக்கிறாரே அப்படின்னு நினைக்க தோணும். ஒவ்வொரு செயல்லையும் அப்படி இந்த செயலை அதுக்கு நம்ம ஒரு பொருள் நம்ம கை கிடைக்காம போனதுக்கு, தள்ளி போனதுக்கு என்ன காரணம், சரிங்களா? அது மறுபடியும் வேற மாதிரி அந்த பொருள் வந்து வெற்றிகரமாக வந்து முடியும். இப்போ வெற்றிகரமாக முடியறதுக்கு அன்னைக்கு ஏன் கை கூடாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முன்பின் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா மட்டும்தான் தெரியும் திருவருள் உபகாரம், சரிங்களா? ஒரு விஷயத்துல இல்லை, பல விஷயத்துல தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? நாம் ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுப்போம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லலாம், சரிங்களா? அந்த துன்பத்தை கொடுத்த போது அந்த உயிர் துன்பப்பட்டுதா படலையா நம்மளுக்கு தெரியாது. நம்ம தெரிஞ்சோ தெரியாம துன்பத்தை கொடுப்போம். அந்த துன்பம், அந்த விஷயம் அவங்க அந்த உயிருக்கு துன்பமானதுன்னு சாமி பின்னாடி நமக்கு அந்த துன்பத்தை வேறு வகையில் நமக்கு கொடுத்து உணர்த்துவார். இது துன்ப செயலுப்பா, உன் அறிவுக்கு எட்டாம அவங்களுக்கு செஞ்சிருக்கிற, நீ உன் அறிவுல இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு சில பேருக்கு பல பிறப்புக்கு அடுத்து பல பிறப்புக்கு அடித்து உணர்த்துவார். சில பேருக்கு அன்னன்னைக்கே உணர்த்துவார். சாயங்காலமே விடை கிடைக்கும். காலையில் நாம் செஞ்சு போட்ட விதைக்கு சாயங்காலமே மரம் முளைச்சி நிற்கும், அப்படியே பிரிச்சமாக வந்து நிற்கும். அதை வேற இந்த இந்த இதில் விளம்பரத்திலையும் இந்த திரைப்பட காட்சிகள்லாம் ஒரு வட்டமாக போட்டு அந்த ஒரு வளையம் போட்டு ஒரு ஞாபக பொருளை உணர்த்துவார்ல, காட்டுவாங்க அப்படின்னு காட்டுற மாதிரி. சாமி நம்ம என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு தான் அதை செஞ்சல, அதுக்கு தான் போய் இதை கொடுத்துருக்குறேன் அப்படின்னு என்ன பண்ணுவாருங்க, ரெண்டு மேலே போட்டு வட்டத்தை போட்டு காமிப்பார். காலையில் பாரு அவங்களுக்கு வச்ச அந்த வேட்டை, சாயங்காலம் அந்த வேட்டு பாரு நமக்கே வந்து வெடிக்குது, கண்கூடா பார்க்கலாம். இதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, திருவருள் நம்மை இயக்குகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் அந்த பெருமானுடைய உபகாரம் இருக்குது அப்படிங்கிறது பல கோணங்களில் தெரிஞ்சுக்கலாம். இது அனுபவத்தில் பல இடத்துல நிறைய சொல்லலுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் அனுபவத்தில் வச்சு பாருங்கள், பெருமான் எப்படிலாம் தோன்றா துணையாக இருந்து கொண்டே இருக்கிறாருங்கிறத அவங்க அனுபவம். சரி, இங்கே பாருங்கள், மெய்யறியா கண் என்ன, இங்கே எதுவோட நின் உயிர் கண்ணொழியோடு வேறின்றி கண்ணுக்குள்ளாக நின்று கண் பொருளை அறிவதற்கு துணை நிற்கிறது. அவ்வாறு நிற்கின்ற உயிரை கண்ணொளி காண மாட்டாத போல். அந்த கண்ணுக்கு உயிரை செலுத்தி வைக்கிற கண்ணு, தன்னை செலுத்தி வைப்பது கண்ணுன்னு தெரியுமா? தெரியாது. இது சடம், தெரிந்து கொள்ளாது. உயிருக்கும் தானாக அறிகின்ற அறிவில்லை, அதனால் அதுவும் சிவத்தை அறியாது. நீங்கள் கேள்வி எழுப்பலாம், இந்த கருவிகள்லாம் நீங்கள் என்னன்னு சொன்னீங்க, சடம், அதனால உயிரை செலுத்துகிற இந்த நம்ம உயிரை தன்னை செலுத்துகின்ற உயிரை இதுக்கு தெரியாதுன்னு சொல்றது நியாயம், பொருத்தம். சரி, உயிர் அப்படிப்பட்ட பொருளா? உயிர் அறிவு உடைய பொருள் தானே. அறிவுடைய பொருளை ஏன் தன்னை செலுத்துகின்ற உயிர் இறைவன் அறியாதுன்னு கேட்டா, அதற்கு தானாக அறிகின்ற அறிவு இல்லை, அறிவிக்கவே அறியும். அது சிவம் அறிவிக்கத்தான் உலகத்தையும் அறியும், சிவம் அறிவிக்கத்தான் தன்னையும் அறியும், சிவம் அறிவிக்கத்தான் சிவத்தையும் அறியும். மூணு நிலையில அதுதான்.
மூணுக்கும் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அங்கே சொல்கிறது இந்த வெண்பாலாம் அதான் காட்டுறார். நீ அடுத்த வெண்பா பாருங்க, 5வது வெண்பா சிவாத்வித சைவர். அவங்க காட்டுவது அது என்னும் ஒன்றன்று அது அன்றி வேறே அது என்று அறிவும் உண்டே அது என்று அறிய இரண்டு அல்லன் ஆங்கு அறிவில் நிற்றல் அறியும் அறிவே சிவமுமாம். இந்த இடத்துல சிவாத்வித சைவர் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாருங்க. இவங்கள யாருங்க? அகச்சமயம். சிவாத்வித சைவரும் அகச்சமயம். இவர்கள் பாசத்திலிருந்து நீங்கி சிவத்தை அடைந்த உயிர் சிவத்தோடு ஒன்றாகி சிவத்தோடு ஒன்றாகி விடுமே அன்றி வேறு பொருளாய் நில்லார். உயிர் அறிவதும் சிவம் அறியப்படுவதுமாய் நிற்றல் என்பது அங்கு இல்லை. அதனால் முத்து நிலை உயிர் சிவனை அவனது அருளால் உணர்ந்து நிற்கும் என்றல் பொருந்தாது என்று கூற்று. கவனிங்க, சிவத்தோட உயிர் போய் என்ன ஆயிடுச்சு? ஒன்றா கூடிருச்சு. ஒன்றா கூடிருச்சுன்னா சிவம் வேறு உயிர் வேறா தனித்தா நிற்குது? ரெண்டா ஒன்றா தானே கூடி நிற்குது. ஒன்றா கூடி நிற்கிற பொருளை எப்படி இது வந்து சிவம் தான் உணர்த்துது, சிவம் தான் அறிவிக்குதுன்னு எப்படி இந்த உயிர் அறியும்? அது ஒன்றா தானே சிவத்தோட சமமாதானம் இருக்குது. அப்படி இவங்களுக்கு பேர் சிவாத்வித சைவர். போனது சொன்னது சிவ சமவாதம். அவங்க என்ன சொன்னாங்க? சிவத்தை போல சமமாயிடும், அறிவில் என்ன ஆயிடும்? சமமாயிடும். அதனால அப்படியே அவங்க அங்க மறுப்பு சொன்னாங்க. இங்க என்ன சொல்றாங்க? சிவத்தோடு ஒன்றுபட்டு விடும். அப்படி ஒன்றுபட்ட போது சிவம் வேறு உயிர் வேறு தனித்து நில்லார். அப்படி இருக்கும்போது சிவத்தை ஒரு பொருள் சிவம் காட்ட உயிரை அறியும் சொல்றீங்களே, எப்படி தனித்தனி பொருளா இருக்கும் அப்படின்னு மறுப்பு. அவங்களுக்கு மறுப்பு பாட்டை படிச்சுட்டு அவங்களுடைய மறுப்புக்கான விடையை பாருங்க. பொருள் பாருங்க. அது என்னும் ஒன்று அன்று சத்தாகிய சிவம் அறியப்படும் பொருளாய் பசுபாசங்களாகிய குணத்தை விசேடனத்தை உடையதாய் விசிஷ்டமாய் மேன்மையான பசுபதியாய் நிற்பது என்று கூறுவது சிவாத்வ சைவர் சுத்த சைவர் ஆகிய உமக்கும் பொருத்தம். அதாவது சத்தாகிய சிவம் சிவப்பொருள் அறியப்படும் பொருளாய் அறிகின்ற பொருளாய் பசுபாசங்களாகிய குணத்தை அதாவது உடையதாய் விசேடம் அப்படின்றதுங்க. பசுபாசங்கிறது எதுக்கு உடனா நிற்குது? அந்த பசுபாசங்கிறது அது அறிவதற்கு துணையாய் உடையதாய். அடுத்தது மேன்மையாக நிற்பது. அது அப்படி அறிவதாக இருந்தாலும் உயிருக்கும் பசுவுக்கும் பாசுக்கும் மேன்மையாக இருப்பது என்பது நீ உங்களுக்கும் அது ஏற்புடைய கருத்து. சிவாத்வித சேவரை பார்த்து உங்களுக்கு என்ன ஏற்புடையது? சிவம் எப்படிப்பட்ட பொருள்? சிவம் எப்படிப்பட்ட பொருளுங்க? பசுபாசங்களால் அறியப்படாததா இருப்பது, தனித்து நிற்பது, மேன்மையுடைய பொருளாக இருப்பது உங்களுக்கும் தெரியும், ஏற்புடையது. அது என்னும் ஒன்றன்று. அது என்னதுங்க? அது என்கின்ற ஒரு பொருள் அன்று. அப்படி சொன்னா ஆதலால் அந்த சிவம் இன்ன தன்மையுடையது என்று உறுதியாக கூற முடியாத அணிவசனமாய் நிற்பதாகிய ஒரு சாதாரண பொருள் என கொண்ட மாயாவாதத்தை போல அது என்று உறுதியாக சொல்ல முடியாதது ஒரு வெறுமை அன்று. அப்ப கண்டிப்பா அது என்னதுங்க? மாயாவாதம் போல அணிவசனம் அல்ல. ஆகவே அதுவன்றி வேறு அது அன்று அறிவும் அங்குண்டே. அருளால் அறியப்படும் அச்சிவப்பொருள் மாத்திரமே அன்றி அப்பொருள் வேறாக வாக்கு மனாதிதமாய் நிற்பது அம்முதற் பொருள் என்று அறிகின்ற உயிரும் அம்முக்தி நிலையில் உள்ளதேயாகும். அவ்வாறு முதல்வனும் உயிரும் முக்தியில் உண்டு என்றால் ஒன்றாதல் பெறப்படாதே என்றால் பெறப்படும். உயிரும் இருக்கு, சிவமும் இருக்கு. முக்தியில் ரெண்டு பொருளா நீங்க சொன்னீங்கன்னா ஒன்றாதல் முக்தி என்பது இல்லாமல் போகுமே. எப்படி பெறப்படும்? அப்படி ஒன்றாயிருப்பது பெறப்படும். அப்படி எவ்வாறு என்றால் அது என்று அறிய இரண்டல்லன் அறிவில் நிற்றல் அறியும் அறிவே சிவமா. உலகத்து பொருள் அது என்று சுற்றி அறியப்படுமாறு உயிரின் வேறாய் நிற்பது போல முதல்வன் உயிரின் வேறாய் அங்கனமாய் வேறல்லனாய் தண்ணீரை சார்ந்த உப்பா தண்ணீராக கலந்து விளங்குவது போல முதல்வனை சார்ந்த உயிரின் அறிவின் கண் முதல்வன் கலந்து வேற்றுமை தோன்றாமல் நிற்பதால் சுற்றி அறியும் அறிவு இறந்து அவன் அருளால் அறிகின்ற உயிர் சிவமே ஆகலின் ஒன்று ஆகும் பெறப்படும்.
இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் பாருங்க. நம்மளுடைய ஆனந்தராசன் ஐயா உரை. இதில் மாயாவாதிகள் பிரம்ம பொருளை நிர்குண பிரம்மம் என்பர். பிரம்ம பொருளை என்னன்னு சொல்லுவாங்க? குணமில்லாதது, நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறதுங்க. குணமற்ற பிரம்மம். ஆனால் இந்த பிரம்மத்துக்கு என்ன கிடையாது? என்ன குணம்னு கிடையாது. குணமில்லாத பொருள் என்று பொருள். அதாவது குணத்தை உடையதாகாது, வெறும் அறிவு மாத்திரமாய் உள்ளது என்பர். அப்போ எப்படிப்பாங்க? அது அறிவுடைய பொருள், ஆனால் குணம் அதுகிட்ட இல்லை. இன்ன தன்மை உடையது என சொல்ல ஒண்ணாதாய் நிற்பதால். அது என்ன தன்மைன்னு இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? பிரம்ம பொருள் எப்படிப்பட்ட பொருள் சொல்கிறோம்? அதுக்கு குணம் உண்டு. ஆன்மாவுக்கு இருக்கிற குணம் கிடையாது. அவன் குணமிழி. நம்ம திருவாசகத்தில் குணமிழிங்கிறார். அது என்ன குணமிழி? ஆன்மாவுக்கு சொல்லக்கூடிய முக்குணம் இறைவனுக்கு கிடையாது. அவனுக்கு 8 குணம், எண் குணத்தான். அப்போ எண் குணம் என்கின்ற குணம் உண்டு. சரி, இன்ன தன்மை உடையதென சொல்ல ஒண்ணாதாய் நிற்பது ஆகலின் அப்பிரம்ம பொருள் பொதுப்படாது எனப்படு என்று கூறுவர். இது முதல்ல படிச்சதுதான். இவ்வாறு மாயாவாதிகள் கூறுவது போல கூறாமல் சிவாத்வித சைவர் சிவமாகிய மெய்ப்பொருள் பல மங்கள குணங்களை உடையதே என கொள்வர். அவங்க என்ன சொல்லுவாங்க? சிவம் பல மங்கள குணங்களை உடையதுதான். ஆயின் முத்தியில் சிவத்தை சார்ந்த உயிர் சிவத்தோடு ஒன்றாய் போகுமே அன்றி. முத்தியில சிவத்தோட போய் உயிர் சார்ந்ததுன்னா முத்தியில உயிர் எப்படி ஆயிடும்? சிவத்தோடு ஒன்றாய் போகுமே அன்றி வேறாய் நில்லார். எப்படி நிற்காரு? வேறா நிற்கார். அதனை ஆசிரியர் இங்கு மறுக்கிறார். சிவமுத பொருள் மங்கள குணங்களை உடையதாயின் அதனை பல குணங்களையும் உணர்த்து அனுபவிக்கின்ற அறிவும் அவ்விடத்து இருக்க வேண்டும். அதாவது சிவமுதற் பொருள் மங்களம் குணங்களை உடையதாயின் அதனது பல குணங்களையும் உணர்ந்து அனுபவிக்கின்ற அறிவும் அவ்விடத்து இருக்க வேண்டும் அல்லவா? அதனால் சிவம் ஒன்று மட்டுமன்றி அதனை அறிந்து அனுபவிக்கின்ற உயிராகி அறிவு பொருளும் அதற்கு வேறாய் உள்ளதுதான். கடை வச்சிருக்கிறாங்க, கடையில பல பொருள் விற்பனைக்கு வச்சிருக்கிறாங்க. எதுக்காக வச்சிருக்கிறாங்க? கடைக்காரை வாங்கி சாப்பிடுறது. நிறைய பேர் வருவாங்க, வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படின்ட்டு அந்த கடையில் எது அதிகமாக விற்பனையாகும், அந்த பகுதியில் விற்பனையாகுமோ அந்த பொருள் அவங்க அதிகமாக வச்சுருப்பாங்க. புரியல? ஒரு பெட்டி கடையாக இருந்தாலும் இந்த பெட்டி கடையில் என்ன அதிகமாக இந்த பகுதியில் விற்பனையாகும் அப்படின்னு பார்த்து வைக்கிற மாதிரி. அவங்க அங்கே அப்படி வச்சுருக்கிறது அங்கே பயன்பாட்டுக்காக தான். சரி, சிவபெருமான் இப்படி எல்லா குணங்களும் மங்கள குணங்களை உடையன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொன்னீங்க? புத்தியில் சிவம் மட்டும்தான் இருக்குது, ஆன்மா இல்லை. சிவ சமவாதம், சிவாத்விதர். சிவாத்விதர்னுங்க சிவத்தோடு உயிர் ஒன்றாயிடும். அங்கே சிவம் மட்டும்தான் இருக்கும், ஆன்மா இல்லை அப்படின்னு சொன்னால் என்ன குற்றம் வருது? சிவம் கொடுக்குற பொருளாக இருக்கிறாருன்னா அப்புறம் வாங்குறது யாரு? அவன் பயனை கொடுக்குறான். என்ன பயனை கொடுக்குறான்? இந்த உயிருக்கு இன்பத்தை கொடுக்குறான். அவன் அந்த மங்கள குணங்கள் உடையவன்னா என்னதுங்க? வரம்பில் பேரின்பம், முற்றும் உணர்தல், புரியுதா? இயற்கை உணர்வினன். இப்படி இப்போ 8 குணங்களை அவருக்கு படிக்கிறோம் இல்லையா? படிக்கும்போது 8 குணங்களையும் உயிரோட கூடன போது இந்த உயிரும் எல்லாவற்றையும் அனுபவிக்கிற பொருளா, அறிகிற பொருளா இருக்கும். அப்படிப்பட்ட குணங்களை உடைய பொருள் இருந்தால் தானே அது கொடுக்கறதுக்கு பிரயோஜனம். கொடுக்கிறவன் தான் இருக்கிறவன், வாங்குறவன் இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? அப்ப சிவம் கொடுக்கின்ற பொருள், உயிர் வாங்குகின்ற பொருள். எனவே அங்கனமாயின் புத்தியில் உயர் சிவத்தோடு இரண்டர கலக்கும் என்பது இல்லையாகிவிடும் என சிவாத்வித சைவர் தடை கூறுவர். அதற்குரிய விடையை பின்னடிகளில் தருகின்ற ஆசிரியர். உயிர் சிவனை உலகத்து பொருள்களை அறிவதைப் போல அறிவதில்லை. உலகப் பொருள் உயிருக்கு வேறாகாது என்று சுட்டெறியும்படியுமாக நிற்கின்றன. அவ்வாறு சிவன் உயிருக்கு வேறாய் அதனால் சுட்டெறியப்படுபவன் அல்லன். அவன் தன்னை அறிகின்ற அவ்வுயிர்கள் அறிவினுள்ளே அத்திவிதமாய் கலந்து நிற்பவன். அதனால் அவனை அறிகின்ற உயிரும் அவனுக்கு வேறாய் நின்று அறியாமல் ஒன்றாய் நின்றே அறியும். அதுதான் உயிரை நின்று அறியாமல் சிவமாய் நின்று. உயிர் எப்படி அறியும் கேட்டீங்கன்னா, உயிராய் நின்று அறியாது, சிவமாய் நின்று அறியும். சிவமாய் நின்று அறியும்னா சிவமாகி விடாது. இதை கொஞ்சம் நல்லா விளங்கிக்கங்க. சிவமாம் தன்மை பெற்று விளங்கி நிற்குமே தவிர அது சிவமாக அறியா ஆகாது.
ஏன்னா உயிர் சிவமாக ஆகும் சொன்னாங்க, கொள்கை முரண்பாடு இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, உயிர் சிவமாகிவிடும் அப்படின்னு சொல்றது. அங்க கொள்கையில அங்க சிவாத்வைதர் கொள்கையில என்ன குற்றம் கேட்டா, உயிர் என்றுமே சிவமாகாது, சிவத்தினுடைய தன்மையை பெற்று நிற்குமே தவிர, சிவமாம் தன்மைதானே தவிர சிவமாக உயிர் ஆவதில்லை என்று இந்த பகுதியில் காட்டுறார். இனி இதுக்கு நிறைய விளக்கம். இந்த கேவலம்னா என்ன, கேவலத்தில் எத்தனை பிரிவு, சகலம்னா என்ன, சகலத்தில் எத்தனை பிரிவு, சுத்தம்னா என்ன, சுத்தத்தில் எத்தனை பிரிவு, இதெல்லாம் படித்து பாருங்க. சந்தேகம் இருந்தால் வந்து வகுப்பில் அடுத்த வகுப்பில் கேளுங்க. இனி 178வது பக்கம். இந்த நூற்பாவினுடைய தொகை பொருள் என்ன பார்த்துருக்குறோம், என்ன பார்க்கல. பதிக்கு சிறப்பிலக்கணம் கூடுகிறது. சரி, இந்த 6ஆம் நூற்பா எதை சொல்ல வந்தது? சத்தெது அசத்தெது. சரிங்களா? எது சத்து? சத்து என்பது என்ன? என்றும் ஒரே தன்மையாக இருக்கின்ற பொருளுக்கு பேரு சத்து. அசத்து மாறுதலுடைய தன்மை உடையதுக்கு பேரு அசத்து. அந்த பொருள் இல்பொருளா உள்பொருளா? உள்பொருளாகிய சத்து, உள்பொருளாகிய அசத்து, ரெண்டுமே உள்பொருள் தான். இல்லை, இதுவும் உள்பொருள் தான், அதுவும் உள்பொருள் தான். அப்படிப்பட்ட நிலையில ரெண்டு, அதாவது 3 பொருளை பதி பசு பாசம் என்று சொல்லக்கூடிய பதியினுடைய சொரூப இலக்கணம் சொல்லுவது இறைவனுக்கு உண்மை இலக்கணம். அதுக்கு ஏற்கனவே கடத்த இலக்கணம் முன்னாடியே பார்த்தாச்சுங்கிறதுனால, இங்க முன்னாடியே சொல்லிட்டார். பார்த்தாச்சுன்னா முன்னாடியே சொல்லிட்டதுனால இந்த நூற்பாவில் என்ன சொல்லியிருக்கிறார்? சிவத்தினுடைய சிறப்பு இலக்கணம் என்று சொல்லக்கூடிய அவனை எல்லாம் கடந்து நிற்பவன், அவனை கருவிகள் என்று சொல்லக்கூடிய இந்த அசத்து பொருள்களால் நம்மளால் என்ன பண்ண முடியாது, அறிய முடியாது. அது வாக்கு மனாதீதன். அறியப்படுவான். எப்படி அறியப்படுவான்? அவன் அருளால் அறியப்படுவான். கோசரமாய் இறைவன் வாக்கு மனங்களுக்கு எட்ட மாட்டான். அவன் அருளால் அறியப்படுவான், கோசரப்படுவான். அதனால் அவன் எப்படிப்பட்டவன்? சிவசத்து. உணரப்படக்கூடிய பொருள் சொன்னா சிவம் எப்படிப்பட்ட பொருளாயிரும்? அசத்தாகும். உணர முடியாது என்று கூறினால் சூனியமாகும். இல்ல, உணராதனின் இன்மையின் இருதிறன் அல்லது இவ்விரண்டு தன்மையும் இன்றி, இவ்விரண்டு தன்மையும் உணரப்படாமையும் உணரப்படுதலும் இவ்விரண்டு தன்மையும் இன்றி சிவசத்தாம் உருவாற்றான். சிவசத்தாம் என 2 வகையில். இந்த 2 வகையில் அவன் உருவாற்றான், உணரப்படுவான். உருவாற்றான், உணரப்பட மாட்டான். எப்படி உருவாற்றான், உணரப்பட மாட்டான்? கருவிகளால் உணரப்பட மாட்டான். உருவாற்றான், உணரப்படுவான். எப்படி? அவனதால் பதிஞான ஆசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் உணரப்படான். பசுஞானத்தினால் பதிஞானத்தினால் உணரப்படுவான் என்று 2 வகையில் இசைக்கும் சொல்லும். இது நூல்கள் கற்றவர்கள், மெய்ஞானத்தை உணர்ந்தவர்கள் இவ்வாறு சொல்லுவார்கள். அப்ப நூற்பாவினுடைய தொகைப்பொருள் பாருங்க. பதிக்கு சிறப்பிலக்கணமாவது இறைவன் அவனருளாலே அறியப்படுகின்ற சத்து பொருள் சிவம். சிவம் எப்படிப்பட்டது? எல்லாம் கடந்து இருக்கக்கூடியது. அப்படி இருக்கக்கூடிய பொருளை உயிர் எப்படி அறியும்? அவன் அருளாலே பதிஞானத்தினால் அறியும். அளவைகளால் அறியப்படும் பொருள் அசத்து. எனவே இறைவன் அளவைகளால் அறியப்படும். இறைவனும் ஆன்மாவும் அத்துவிதமாய் நிற்பதால் இறைவனருளால் ஆன்மா இறைவன் அறியும். எனவே இறைவன் சித்து சத்து எனப்படும். இறைவன் எப்படிப்பட்ட பொருள்? சித்து சத்து ஆனந்தம். சத்து சித்து ஆனந்தம் சச்சிதானந்தம். அப்படின்னு தான் இந்த நூற்பாவினுடைய பொருள். இதோட 6ஆம் நூற்பா நிறைவு, பொது அதிகாரம் நிறைவு. நாம் இனி உண்மை அதிகாரத்துக்குள்ள போறோம். அப்படி போறதுக்கு முன்னாடி அங்க என்ன குறிப்பு தர, இனி நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் இனி சொல்லுகிறார். முன்னை நூற்பாவில் பாச பசுஞானங்களால் அறியப்படுவனவும் எவ்வாற்றான் எழுதிங்க. முன்னை நூற்பாவில் கீழே இடம் இருக்குது, மேலே இடம் இருக்குது. நிறைவா முன்னாடியும் எழுதுங்க. முன்னை நூற்பாவில்
பாச பசு ஞானங்களால் அறியப்படுவனவும் எவ்வாற்றானும் அறியப்படாதனவும் உண்மை நூற்பாவில் பாசபச ஞானங்களால் அறியப்படுவனவும் எவ்வாற்றானும் அறியப்படாதனவும் ஆகிய இருதிறப் பொருள்களும் அசத்து எனவும் பாச பசு ஞானங்களால் அறியப்படாததும் எவ்வாற்றாலும் அறியப்படாதனவும் ஆகிய இருதிறப் பொருள்களும் அசத்து எனவும் பாச பசு ஞானங்களால் அறியப்படாததும் பதிஞானத்தால் அறியப்படுவதும் ஆகிய பொருள் சத்து எனவும் உண்மை நூற்பாவில் பாச பசுஞானங்களால் அறியப்படுவனும் எவ்வாற்றானும் அறியப்படாதாகிய இருதிற பொருளும் அசத்து எனவும் பாச பசுஞானங்களால் அறியப்படாததும் பதிஞானத்தால் அறியப்படுவதுமாயுள்ள பொருள் சத்து எனவும் சத்து அசத்துக்களை இவ்வாறு வரையறை செய்த பின் சத்து அசத்துக்களை இவ்வாறு வரையறை செய்த பின் சத்து அசத்து எதுன்னு வரையறை பண்ணிட்டாரு. வரையறை செய்த பின் சத்து அசத்து இரண்டனையும் அறியும் முறையா அறிந்து வரும் உயிர் சத்து அசத்துக்களை இவ்வாறு வரையறை செய்த பின் சத்து அசத்து இரண்டனையும் அறியும் முறையால் அறிந்து வரும் உயிர் சத்தோ அசத்தோ ரெண்டினில் சத்தோ அசத்தோ எனும் ரெண்டினுள் யாதாகின்றது எனும் ஐயம் நிகழ்தலின் அவ்வையத்தினை நீக்கி ஆன்மாவின் சிறப்பிலக்கணம் கூறுகின்றார். படிஞானவர்கள் உண்மை நூற்பாவில் பாச பசு ஞானங்களால் அறியப்படுவனும் எவ்வாற்றானும் அறியப்படாதனும் ஆகிய இருதிற பொருள்களும் அசத்து எனவும் பாச பசு ஞானங்களால் அறியப்படாததும் பதிஞானத்தால் அறியப்படுவதும் ஆகிய பொருள் சத்து எனவும் சத்து அசத்துக்களை இவ்வாறு வரையறை செய்த பின் சத்து அசத்து இரண்டையும் அறியும் முறையால் அறிந்து வரும் உயிர் சத்தோ அசத்தோ இரண்டினுள் யாதாகின்றது என்ற ஐயம் நிகழ்தலின் அவ் ஐயத்தை நீக்கி ஆன்மாவின் சிறப்பிலக்கணம் கூறுகிறார். போன நூற்பாவில் சத்து இது அசத்து இதுன்னு வரையறை பண்ணிட்டார். சத்து என்பது எது அப்படின்னா உருவாற்றான் அறியப்படும், உருவாற்றான் அறியப்படாது. இதனால கருவிகளின் கூட்டத்தினால் அறியப்படாது.
பாசபச ஞானத்தினால். அறிவில் பதிஞானத்தினால் அறியப்படும் பொருள் சத்து. இது புரிஞ்சுதுங்களா? விளங்குச்சுங்களா? இது விளங்குச்சா? அசத்து எது? அசத்து எது? பாசபச ஞானங்களால் அறியப்படணும். ஒருவாற்றானும் அறியப்படாததும் ரெண்டுமே அசத்து. அசத்துன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, பாசஞானத்தினாலும் பசுஞானத்தினாலும் கருவிகளால் அறிந்த அறிவுடைய பொருளும் எவ்வாறும் அறிய முடியவே முடியாதுன்னு சொல்ற பொருள் எப்படிப்பட்ட பொருள்? அசத்து. சத்து எதுன்னு கேட்டா, கருவிகளால் அறிய முடியாது, பதிஞானத்தினால் அறிய முடியும், அப்படிப்பட்ட பொருள் சத்து. இப்ப சத்து எதுன்னு சொல்லியாச்சு, அசத்து எதுன்னு சொல்லியாச்சு. இதுல படிச்ச 2 3ல பதி பசு பாசத்துல பதிய சத்துன்னு சொல்லிட்டீங்க, பாசத்தை அசத்துன்னு சொல்லிட்டீங்க. இத எப்படி அறியணுமோ அப்படி அறிகின்ற முறையில் அறிந்து வருகின்ற உயிர். சரிங்களா? இது எப்படி அறிகிறதும் முன்னாடி குரூப்பான படிச்சிட்டோம். கருவிகள் வாயிலாக அறிகிறது, உயிர் செலுத்து அறிகிறது, இதெல்லாம் ஒவ்வொன்றையும் படித்தோம். அப்படி அறிகின்ற முறையால் அறிந்து வருகின்ற உயிர் சத்தோ அசத்தோ என்ற ஐயம் வருது. அந்த ஐயத்தை நமக்கு நீக்கி இந்த நூற்பால் என்ன பண்றாங்க? உயிர் எப்படிப்பட்ட பொருள், அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படி விளக்க எழுந்தது 7ஆம் நூற்பா. இது சிறப்பு அதிகாரம் சாதன இயல் அப்படிங்கிறதுக்குள்ள போறோம். நம்ம போற இயலுக்கு பேர் என்னதுங்க? சாதன இயல். சாதனம்னா என்ன? சாதனம்னா என்னங்கம்மா? கருவி. கருவின்னா அதை இயக்கிறதுக்கு யார் வேணும்? ஒருத்தர் வேணும். அது எவனா இருந்தா என்ன, எதனா இருந்தா உயிரா இருந்தா என்ன, ஒருத்தர் வேணும் இல்லைங்களா? கருவிகளை இயக்கிறது. கருவி யாருக்கு பயன்பாடு உடையதா இருக்கணும்? தேவை இருக்கிறவங்களுக்கு கருவி தேவை. இப்ப 3 பொருள் இருக்கு. 3 பொருள்ல கருவியினுடைய பயன்பாடு யாருக்கு? சிவத்திற்கா, சடத்துக்கா, உயிருக்கா? இந்த கருவி என்று சொல்லக்கூடிய சாதனைக்குரிய அதிகாரி, சாதனைக்குரிய அதிகாரியினுடைய இயல்பை கூறுவது இந்நூற்பா. சாதனைக்குரிய அதிகாரி யாரு? உயிர். சாதனம் அடுத்த நூற்பால வரும். சாதனம் வரும்படி அடுத்த நூற்பால வரும். முதல்ல சாதித்ததுக்குரிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? 3 பேர்ல உயிருக்கா, இறைவனுக்கா, சிவத்துக்கானா? இறைவன் சாதித்து பெற வேண்டியது ஒன்றும் இல்லை. சடம் பாசக்கூட்டங்கள் சாதிக்க இயலா. அப்ப சாதிக்கின்ற அதிகாரத்தை உடைய உயிர், அதனுடைய இயல்பை சொல்லுவது இந்த நூற்பா. பாருங்க. யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின் சத்தே அறியாது அசத்து இலது அறியாது இரு திறன் அறிவுளது இரண்டலா ஆன்மா என்பது சூத்திரம். எண்ணுதலிற்றோ எனின் மேலதற்கோர் புறநடை உணர்த்துதல் நுதலிற்று. இந்த நூற்பாவுக்கும் கருத்து ஒரு மாதிரி வச்சிருக்கிறார். என்ன கருத்து சொல்லியிருக்கிறாரு? மேல என்ன சொல்லாம விட்டாரோ பாக்கி, என்ன சொல்லாம எஞ்சின் இருக்குதோ அதை பற்றிய கருத்தை சொல்லுது இந்த நூற்பா. எப்படி சொல்லலாம், எப்படி சொன்னணும், எவ்வளவெல்லாம் நமக்கு காட்டணும்னு நினைக்கிறாங்க பாருங்க. ஆன்மாவினுடைய உண்மை இயல்பை உணர்த்துதல், ஆன்மாவின் சிறப்பிலக்கணம், எதையாவது சொல்லலாம் இல்லைங்களா? ஆனா மேலதற்கோர் புறநடை உணர்த்துதல் முதலிற்று. மேல 6ஆம் நூற்பாவில் சொல்லப்படாமல் எஞ்சி விடப்பட்ட ஆன்மாவினுடைய நிலையை சொல்லுவது இந்த நூற்பா. மேலதற்கோர் புறநடை என்னதுங்க? மேல சொல்லாத விட்ட ஒளிவு, மேல சொல்லாத விட்ட ஒளிவு இல்ல, ஒளிவியல். எங்க படிச்சிருக்கிறீங்க? திருக்குறள் படிக்கும்போது அதிகாரங்கள் படிக்கணும். எத்தனை பால் இருக்கு? பால். எத்தனை இயல் இருக்குது? ஒவ்வொரு பாலுக்கும் ஒவ்வொரு இயல் இருக்கு. அறத்துப்பால்னா எத்தனை இயல் இருக்குங்க? அறத்துப்பால் எத்தனை இயல் இருக்கு? திருக்குறள் படிக்கிறவங்க தான் சொல்லணும். அறத்துப்பாலில் எத்தனை இயல்கள் உள்ளன?
நானும் படிக்கிறீங்களே என்னை பார்க்காதீங்க அப்படிங்கிறீங்களா? வேணியம்மா சொல்கிறாங்க, நான் உங்களோட திருக்குறளாக படிக்கிறேன், என்னைய பார்க்குறேன். மெசேஜாக போடுறோம், நீங்கள் பார்த்து சொல்லுங்கம்மா. என்னன்னே தெரியலைங்கிறீங்களா? ஓ, நாங்கள் என்னையே பார்க்கறது இல்லைங்க, அதை பற்றிலாம் படிக்கிறதோட நிறுத்திக்கிறோம். பாயிரையல், இல்லறையல், துறவரையல், ஊழியல். எத்தனை இயல் இருக்கு? 4 இயல். பாயிரையல், இல்லறையல், துறவரையல், ஊழியல். இதெல்லாம் அறத்துப்பால். பொறுப்பாடுக்குள்ள போனீங்கன்னா 2 இயல் 3 இயல் அப்படியே எளிமையாக ஞாபகம் வச்சுக்கலாம். முதல்ல அறத்துல 4, பொறுப்பாளில் 3, இன்பத்துப்பாலில் 2, 4 3 2. அடுத்தது 3. என்னென்ன 3? அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அரசியல், அமைச்சியல், ஒளிபியல். அடுத்தது கற்பியல், களவியல், கற்பியல். அவ்வளோதான். இன்பத்துப்பாலில் கற்பியல், களவியல் 2ஐயும் சொல்லுவார். இதில் பரிமையாளர் உரை எழுதுகிறார். அறத்து அதாவது பொறுப்பாளில் அரசியல் சொன்னார். அரசியல்னா அரசுன்னா மன்னன். மன்னன்னா யார்? மன்னன் எப்படி இருக்கணும், மன்னனுக்குரிய அங்கங்கள் என்ன, அந்த அங்கங்களையெல்லாம் பற்றி சொல்கிறதுக்கு பேர் அரசியல் இல்லை. அமைச்சு, அரசனுக்கு மிக இன்றியமையாக இருக்கக்கூடிய அமைச்சர். அமைச்சரை பற்றிய இயல்புகளை, அமைச்சருக்குரிய இயல்புகளெல்லாம் சொல்கிற பகுதியாக இருப்பது அமைச்சர். இது மட்டும்தான் ஒரு பொருள் சேர்த்தக்கூடிய ஒரு நிலையான்னு கேட்டால், இதில் எல்லாமே இருக்கிற இயல் இருக்குது, செய்தியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ஒளிவியில் கொண்டு வச்சுருவார். இதெல்லாம் இதில் கொண்டு அடக்குனாரு. சரிங்களா? அடக்க முடியாத பொருள் என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல போகணும். நாம் என்ன பண்ணுவோம்? இதை எதை பிரிச்சுக்கிட்டே வருவோம். எதையாவது பிரிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை இதில் வை, இதை இதில் வை, இது இதில் வை. ஒரு 4 என்ன புரிஞ்சுக்கிறமா வச்சுக்கணும். தக்காளி. சரிங்களா? இவ்வளோ பெருசு, இவ்வளோ பெருசாக இருக்கிறதுலாம் ஒரு பூரா போயிட்டு இருக்குது. அரை சைஸ் இருக்கிற ஒரு பூரா, இத்திருண்டு இருக்கிற ஒரு பூரா போயிட்டு இருக்குது. இத்திருண்டு சின்ன சின்னதாக இருக்குது, காலி இருக்குது, குப்பையில் போட்டு ஓரமாக. இது ஒரு ஒளிபியல். இது என்னது? சம்மந்தம் இல்லாமல் ஒரு ஒளிபியல் அப்படின்னு போகிற மாதிரி. என்னன்னு கேட்டிங்கன்னா, சொல்ல எல்லாத்தையும் அடக்க முடியிற விஷயத்தை அடக்கிறதுல கூட அடக்கிறாங்க. அதை கொண்டு போய் வைக்க முடியாத என்ன பண்ணிட்டாங்க? தனியாக காட்டுகிறார் வள்ளுவர். அதை சொல்லும் போது பரிமையாளர் உரை எழுதுகிறார். இனி அரசியலிலும் அங்கையல், அரசியல் அங்கையல், அமைச்சியல்னு சொன்ன அங்கையலிலும் அடங்காது ஒளிந்தவற்றது இயல்பு 13 அதிகாரத்தால் கூறுவான் தொடங்கி முதற்கண் குடிமை கூறுகின்றார். தோற்றுவாய் என்ன செய்கிறார்? அரசியல் அங்கவியல் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் 13 அதிகாரம் என்ன வைக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, ஒளிவியல் வைக்கிறார். குடிமை அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் இல்லை. அப்போது அதுபோல ஒரு சொல்ல முடியும். இப்போ நான் இங்கே 4ஆம் நூற்பா படிக்கும்போது நம்ம ஒரு செய்தி எச்சா படிக்கலை சிவஞான போகத்தில். ஆனால் சிவஞான சித்தியாரில் படிச்சிங்கன்னா 4ஆம் நூற்பா எத்தனை அதிகாரம்? முதல்லையே சொன்னீங்க, பிள்ளை கேள்வியான கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க அப்படின்னு முதல்லையே நீங்கள் சொன்னீங்க. அதனால தான் தெரியுமா நாங்களாம் இப்போ இந்த வகுப்புக்கே வர ஆரம்பித்தோம். ஏன்னா இங்கே வந்து மறுபடியும் பிள்ளை கேள்விலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் மைண்ட் வாய்ஸ் பேசுறது கேட்குது. அந்த கரணம் அதாவது 4ஆம் நூற்பா எத்தனை அதிகாரம்? 3. சித்தியார் படித்தவங்களுக்கு தெரியும். 4ஆம் அதிகாரம்னு ஒன்று வச்சுருப்பார் சித்தியாரில். இப்போ தான் 4ஆம் நூற்பா முடிக்க போகிறோம். அங்கே 4ஆம் அதிகாரம்னு ஒன்று வரும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒளிபியல். புரியல? ஆணவ மலத்துக்கு இலக்கணம் சொல்லுவாங்க. ஆணவ மலத்தினுடைய சிறப்பாக 4ஆம் நூற்பாவில் ஆணவ மலத்தினுடைய இலக்கணம் சொல்லுவார். அதெல்லாம் சிவஞான சித்தியாரில் இருக்கக்கூடிய சிறப்பு. புரியுங்களா? இப்படி ஒவ்வொன்றிலையும் நிறைய இடத்துல நீங்கள் படிக்கலாம். படிக்கும்போது அந்த ஒப்பிட்டு எதுக்கு சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம ஒன்றும் இதில் புதுசாக படித்தவன்னு சொல்லலை, சிவஞான மொழியில் சொல்லிட்டு போகிறார். இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ மெய்கண்டார் வந்து இதற்கு மேலதற்கு ஒரு புறநடை உணர்த்துதல் முதலிட்டு அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன தெரியும்? மேலதற்கு ஒரு புறநடையாவது ஒன்றை அடையாது. சரிங்களா?
அப்படின்னு நான் பண்ணல. ஒண்ணுமே புரியாம மண்டை வைக்க இதுல எழுதி வச்சுட்டு போய் மண்டை வைக்க புலந்துட்டு இருக்குது. சிவ சிவா. எனக்கு புழக்கிறத சொல்றேன். ஆமா. படிக்கும் போது ஆமா. இப்போ கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறீங்களா? சரி, இங்க வாங்க. இக்கருத்துரையின் பொருள் மேலதற்கு ஓர் புறநடை என்பது முந்திய நூற்பாவின் ஒளிவு என்று பொருள்படும். அதாவது முந்திய நூற்பாவில் கூறப்படாமல் எஞ்சி நின்றது என்பதால் இறைவனை சத்து என்றும் பாசத்தை அசத்து என்றும் வரையறை செய்து கூறிய முந்திய 6ஆம் நூற்பாவில் பசு ஆகிய உயிர் அவ்விரண்டில் யாது எந்த வகையைச் சேர்ந்தது என்பதை கூறியிருக்க வேண்டும். ஆனால் அது அங்கு கூறப்படவில்லை. ஆகவே கூறப்படாமல் விட்ட கருத்து அந்த நூற்பாவுக்கு ஒளிவு ஆயிற்று. இதை இந்த நூற்பா கூறுவதால் அது இது அதற்கோர் புறநடையாயிற்று. முதல் 6 நூற்பாக்கள் பொது அதிகாரம், இவ் 7ஆம் நூற்பா உண்மை அதிகாரம், 6ஆம் நூற்பா இலக்கண இயல், 7வது நூற்பா சாதனை. இவ்வாறு அதிகாரம் இயல் ஆகிய இரண்டுமே வேறாக இருந்தாலும் இந்த 2 நூற்பாக்களுக்கும் உள்ள சம்பந்தத்தை உணர்த்துவதற்காக 7ஆம் நூற்பாவுக்கு மேலதற்கு ஒரு புறநடை உணர்த்துதல் முதலிற்று என்பது என்ன. 6ஆம் நூற்பாவுக்கு 7ஆம் நூற்பாவுக்கு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லணும். சரிங்களா? என்ன சம்பந்தம் இருக்குதுங்கிறது 2 சம்பந்தம் சொல்றாரு. இல்லை 2 சம்பந்திகளை சொல்றாரு பாருங்க. முதல் சம்பந்தி யாருன்னு கேட்டீங்கன்னா 6ஆம் நூற்பா என்னதுங்க பொது அதிகாரம், 7ஆம் நூற்பா உண்மை அதிகாரம். 2 சேர்த்து சம்பந்தம் இருக்கு. அதுக்கு இதுக்கு முடிவடைய இடத்துல இன்னொன்று 6ஆம் நூற்பா இலக்கணைகள், 7ஆம் நூற்பா சாதனைகள். அது ஒன்று. இன்னொன்று 6ஆம் நூற்பாவோட பாசத்தை சொல்லிட்டாரு, பசுவை சொல்லலை. அதை நினைச்சு இங்கே சொல்லி மேலதற்கு ஒரு புறநடை கூறப்பட்டது. ஆன்மாவின் சொரூப இலக்கணம் கூறுகிறது இந்த நூற்பா. சரி, 180வது பக்கம் பாருங்க. நூற்பாவின் பொருள் சத்தெதிர் யாவையும் சூனியம் ஆகலின். நூற்பா எப்படி இருக்குது? யாவையும் சூனியம் சத்தெதிர் ஆகலின். சத்தெதிர் யாவையும் சூனியம் ஆகலின். சத்தெனங்க சிவம். சிவத்தினுடைய முன்னால் இந்த உலகப் பொருள் அனைத்தும் சூனியம். சூனியம். நாம் என்ன வரையும் போய் ஒரு நாள் இவ்வளவு நேரம் பொருள் பார்த்தோம். இல்லை, இல்பொருள். சரிங்களா? ஆனா இங்க சூனியங்கிறதுக்கு இல்பொருள் பொருள் அல்ல. சத்தெதிர் சிவத்தின் முன்பாக மற்ற உலகப் பொருள்கள் எதுவாக இருந்தாலும் விளங்கி தோன்றா. சூனியங்கிறதுக்கு என்னங்க விளங்கி தோன்றா. கீழே பாருங்க பொருள். மேலை சூத்திரத்தில் கூறி முடித்த சிவசத்து அசத்து என்னும் 2 நூல் வாக்கு மனாதிற்கு கெட்டாத சிவசத்தின் சன்னதியின் பாசஞான பசுஞானங்களால் உணரப்படும் பொருளாகிய அசத்து எல்லாம் பாழ். யாவையும் சூனியம். சத்தெதிர் யாவையும் சூனியமாகில் சத்தாகிய சிவத்தின் முன் பாசங்கள் வேறாய் எதிர்பட்டு விளங்கினில்லா ஆகையால் முனைத்து தோன்றாது. இதுலங்க அவங்க பால்னு எழுதியிருக்கிறாங்க, தவறு ஒன்று சொல்லலை. அது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே நம்ம விளங்கி தோன்றாதுன்னு சொல்லணும். நம்ம இவ்வளோ நேரம் சூனியங்கிறது என்னென்னு பார்த்தோம், இல்லை பால்னு தான் பார்த்தோம். ஆனால் இங்கே சொல்ல மெய்கண்டால் சொல்ல வர கருத்துக்கு எப்படி பொருள் செய்திருக்கிறார் முனிவர்னு கேட்டிங்கன்னா சத்தெதிர் யாவையும் சூனியம். முனிவனுடைய இதை பார்த்தீங்கன்னா சத்தாகிய சிவத்தின் முன் பாசங்கள் வேறாய் எதிர்பட்டு விளங்கி நில்லா, விளங்கி தோன்றாது. இல்லை இப்போ உதாரணத்துக்கு நல்லா ஸ்டேடியத்தில் ஃபோக்கஸ் லைட் எரியுது. சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் டே நைட் மேட்ச் நடக்குது. போட்டாங்க 10 மணிக்கு எரிஞ்சிட்டு இருக்குது. அப்போ எப்படி இருக்குது? சூரிய வெளிச்சம் மாதிரி நல்லா இது எல்லாம் நல்லா தெரியுது. பகல் 12 மணி ஆச்சு, அந்த லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இது ஒன்றுமே தெரியாது, என்ன ஆகாது. அதில் இது போய் அடங்கி தான் நிற்கும். இல்லை அதுபோல் இந்த உலகப் பொருள் அனைத்தும் இறைவன் முன்னாடி என்ன ஆகாது, முனைத்து தோன்றாது, விளங்கி தோன்ற. அதுகிட்ட என்ன ஆகாதுங்க, ஒடுங்கி அடங்கி தான் நிற்குமே தவிர அது என்ன ஆகாது, வெளிப்பட்டு தோன்றாது. யாவையும் சூனியம் சத்து, சத்தெதிர் யாவையும் சூனியம் ஆகலி. அந்த காரணத்தினால் ஆகலின்னு என்னதுங்க, அதனால் சத்தே அறியாது. சத்து என்ன பண்ணாது, அறியாதுன்னா அறிந்து அனுபவியாது. சத்துக்கு என்ன தேவையில்லை,
அதை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? அவன் மங்கள பொருள், அவன் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய பூரண பொருள். பூரணமாக இருக்கிற பொருளுக்கு மீண்டும் ஒரு பொருளை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் ஒரு பொருளை அறியறோம்னா எதுக்காக அறியறோம்? எதுக்காக அறியணும்? அதை அனுபவிக்கணும் தானே அறியணும். சரிங்களா? இப்போ நூலை படிக்கிறோம், நூலை படிக்கிறது எதுக்காக அறியறோம்? எதுக்காக அறியணும்? அப்படி உலகத்துல ஒவ்வொரு பொருளையும் நாம் அறிய வேண்டிய அவசியம் எதற்கு? அனுபவத்திற்காக. இல்ல, இறைவன் அப்படி ஒரு பொருளை அறியறான்னா அவன் அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால என்ன சொன்னான்னு கேட்டீங்கன்னா, ஆகலின் சத்தே அறியாது. எங்கனே சத்தே அறியாதுன்னா சிவபெருமான் அறிய மாட்டார் அப்படின்னா குற்றாய் போயிட்டு இல்லையா? அறியாது சத்தாகிய பொருள் சிவம் அறியாதுன்னு சொன்னா ஓ சிவபெருமான் அறிய மாட்டாரா அப்படின்னு இல்லை. அவன் அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனிடத்துல இல்லை. சத்தே அறியாது. அசத்துக்கு அறிவில்லை, அதனால அறியாது. அசத்து இலது அறியாதுன்றதுங்க. அசத்துக்கு அதாவது சத்தே அறியாது, அசத்து சடப்பொருள், உலகமாகிய பொருள் எப்படிப்பட்ட பொருள்? சடப்பொருள். அது எல்லா பொருளையும் என்ன பண்ணாது? அறியாது. நல்லா கவனிங்க. சத்தெதிர் யாவையும் சூனியம். சிவமாகிய பொருளின் முன்பாக அனைத்து பொருள்களும் விளங்கி தோன்றார், முனைத்து நில்லார். அதனால சத்து ஒரு பொருளை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி, இருக்கிற 3 பேர்த்துல சத்து அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாசம் என்கின்ற சடம் அனுபவிக்கிற தகுதி அதுட்டு இல்லை. அது எப்படிப்பட்ட பொருள்? ஜடம். அதனால அறிந்து அனுபவியார். மீது இருக்கிறவன் யாரு? உயிராகிய நாம். அவன்தான் சத்தையும் அறிவான், அசத்தையும் அறிவான். அவன் இருதிறன் உள்ளவன், ஆனா இரண்டும் இல்லவன். உயிருக்கு என்ன லட்சணம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. ரெண்டையும் அனுபவிப்பான். அவன் ரெண்டும் இல்லை அப்படின்றதுங்க. ரெண்டும் கேட்டான். சத்தும் அல்ல, அசத்தும் அல்ல. ஆனா சத்தையும் அனுபவிப்பான், அசத்தையும். அவன் என்ன? சத சத்து. சத்தோடு கூடிய வழி சத்தையும், அசத்தோடு கூடிய வழி அசத்தையும் அனுபவிக்கின்ற சத்து. சத்து இது என்று அசத்துத்தான் அறியாது, அசத்தை சத்து அறியாது, இருதிறன் உள்ளது சதசத்து. எதுங்க? ஆன்மா. இல்லை திருவள்ளுவர் சொல்றாங்களா? சத்தே அறியாது, அசத்திலது அறியாது அப்படின்னு சொல்றது. இங்க சொல்றத உயிருக்கு லட்சணமா அங்க படிச்சோம். திருவள்ளுவர் 7வது குறள் என்னதுங்க? திருவள்ளுவர் புத்தகங்கள் எங்கிறீங்களா? கொடுத்துட்டாங்களே, இருக்குங்க வீட்டுல பத்திரமா. சுமக்கிறதே ஒரு தவங்க. ஆனா அறிவாய் அகலான் அடியவர்க்கு வானாடர் காணாத மண். 6வது 7ங்க. 6 அருவும் உருவும் அறிஞர்க்கு 8 எங்கும் இவையும் எரியுறு நீர்மோல் ஏகம் தங்கும் அவன் தானே தனி. திருவருட்பயன்ல முதல்ல வாங்க. பிறந்த நாள் போல மேலும் பிறக்க நாள் போல பிறந்த பிறப்பர் திருவருட்பயன் தான். அகர உயிர் போல் அறிவு. அது எத்தனாவது பொருள்? 2வது அதிகாரத்தில் 7வது பொருள் தான் அப்படின்னு சொன்னேன். நீங்க படிச்சீங்க? பதிமுதலை பார்த்துட்டு இருக்கிறீங்க. முதல் அதிகாரத்துல. 2வது அதிகாரத்துல உயிர் அவை நிலை. சத்து சத்து அசத்தை சாராது, அசத்து அறியாது, இவை சதசத்தா உயிர். அதேதான் கருத்து 7வது குறள்ல. 7வது குறள் உயிரை பத்தி சொல்றது 7வது குறள் 2வது அதிகாரம் போயிடணும். 7வது குறள்னா முதல் 7வது குறள் பசு பதியை பத்தி சொல்ற 13 நிலைக்கு போகக்கூடாது. சரிங்களா? சரி, இங்க வந்துடலாம். பாருங்க. நூற்பாவின் பொருள் சத்தே அறியாது. சத்தாகிய சிவம் அசத்தாகிய பிரம்மத்தை பிரபஞ்சத்தை
அறிதல் செய்ய அசத்திலது அறிய அசத்தாகிய பிரபஞ்சம் அறிவில்லாத சடம் ஆதலால் சத்தாகிய சிவத்தை அறிந்து அறிதல் செய்ய ஆதலால் பாரிசேட அளவை. அதுக்கு பேர் என்னங்க? பாரிசேடம்னா ஒளிவு அளவைன்னு பேர். ஒளிவு அளவைன்னா பாரிசேடம் என்பது எல்லாம் ஒன்று தான். 3 பேர் இருக்கிறாங்க. ஒரு பொருள் காணாமல் போச்சு. 2 பேரை பரிசோதனை பண்ணியாச்சு, 2 பேர் எடுக்கல. நீ தான் பார்த்துக்கிறவன். அங்கிருந்து 3 பேர் தான். இது பாரிசேட அளவுன்னு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. இப்போ பதி உலகத்தை அறிந்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாசம் பிரபஞ்சம் சடம், அதனால அதுவும் உலகத்தை அனுபவிக்காது. எனவே மெஞ்சி நின்ற உயிர், அதுதான் பாரிசேட அளவையா, இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மா. சத்து அசத்தாகி இரண்டையும் அறியும் அறிவை உடையது ஒன்று உண்டு என்பது பெறப்படுகிறது. ஆதலின் அந்த அறிவுடைய பொருளை சத்தாத தன்மையும் அசத்தாத தன்மையும் ஆகிய இரண்டுமின்றி அந்த இரண்டையும் அறியும் உரிமை சதசத்தாய் உள்ள உயிராகும். இந்த இடத்துல அந்த அறிவுடைய பொருளே சத்தாத தன்மையும் அசத்தாத தன்மையும் ஆகிய இரண்டுமின்றி எழுதுறதை விட நீங்க எப்படி எழுதிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, அவ்விரண்டையும் அறியும் அறிவுடையது. இருதிறன் அறிவுள்ளதுங்கிறதுக்கு என்ன பொருள்னு எழுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அதை தனியாக எழுதுங்க. இருதிறன் அறிவுள்ளது அப்படிங்கிறதுக்கு அதில் பின்னாடி மூன்றாம் அதிகாரத்தில் காட்டுவார். இங்கே நீங்கள் இருதிறன் அறிவுள்ளதுன்னா சத்தோடு கூடிய வழி சத்தையும் அசத்தோடு கூடிய வழி சத்தோடு கூடிய வழி சத்தையும் அசத்தோடு கூடி அசத்தோடு கூடிய வழி அசத்தையும் அறியும் அறிவை உடைய பொருள். அறியும் அறிவை உடைய பொருள் அது அந்த அப்படி அந்த பொருள் இரண்ட சத்துமல்ல அசத்துமல்ல. சத்தோடு கூடிய வழி சத்தாயும் சத்தை அனுபவிப்பதாயும் அசத்தோடு கூடிய வழி அசத்தை அனுபவிப்பதாயும் இருக்கின்ற ஒரு பொருள், அறிவுடைய பொருள். சத்தும் அன்றாமல் அசத்தும் அல்லாமல் இரண்டலா. இருதிறன் அறிவுள்ளது இரண்டலா ஆன்மாங்கிற. இருதிறன் அறிவுள்ளதுன்னு என்னதுங்க? சத்தோடு கூடிய வழி சத்தை அனுபவிப்பதாயும் அசத்தோடு கூடிய வழி அசத்தை. நம்மளை வச்சுக்கோங்க, நீங்கள் உயிர்னா எங்கேயோ ஏதோ இடத்துல இருக்குன்னு நினைக்க வேண்டாம். நாம் இப்போ உடம்போட கூடியிருக்கிறோம், உலகத்தோடு கூடியிருக்கிறோம். இப்போ எதை அனுபவிக்கிறோம்? இதை அனுபவிக்கிறோம். உலகத்தையும் உடம்பையும் அனுபவிக்கிறோம். இந்த உடம்பு நீங்கி சிவத்தோடு கூடும்போது சிவத்தை அனுபவிப்போம். இல்லை, இந்த உடம்பு இருக்கின்ற காலத்தை இப்போ இங்கே உட்காந்தீங்க, திரைப்படத்தில் உட்காந்தீங்க, எதை அனுபவிப்பீங்க? திரைப்படம். இங்கே வந்தீங்க, எதை அனுபவிப்பீங்க? சிவத்தை அனுபவிப்பீங்க. சத்தோடு கூடிய வழி சத்தையும் அனுபவிப்பதாகும். அசத்தாகிய பிரபஞ்சத்தோடு கூடிய வழி பிரபஞ்சத்தை அனுபவிப்பதாக இருக்கக்கூடிய ஒரு அறிவுடைய பொருள் உண்டு. அந்த பொருள் சத்தா அசத்தா. அது சத்தும் அல்ல அசத்தும் அல்ல. சத்தும் அல்ல என்னதுங்க? மாறுபாடு அடையாத பொருளும் அல்ல, மாறுபாடு அடையும் பொருளும் அல்ல. ரெண்டுக்கு இடைப்பட்ட தன்மையா இருக்கக்கூடிய சதசத்து அப்படின்னு காட்டுறாரு நூற்பாவினுடைய பொருள். இனி நாம் வெண்பாக உணவு இடைவேளைக்கு பின்பு அதிகரணங்களை பார்க்க தொடங்கலாம். இந்த காலை அமர்வை இந்த அளவு நிறைவு செய்கிறோம்.